இருந்துச்சுன்னா சொல்லிருங்கப்பா, நிப்பாட்டிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாட்டேன் இருக்கும் செஷனு. ஓகே, ஸோ இந்த காலையில் இந்த டைமிங்கை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெரும்பாடு 4 குரூப்லையும். ஓகே சூப்பர் கைஸ், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வந்தீங்கன்னா உங்களோட கம்பெனி வந்து ஜுக்கூன் அகாடமியா? ஓகே ஜுக்கூன். அப்படியே வந்தீங்கன்னா வீக்கெண்டில் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். வீக்கெண்ட் ஒன்லி ஃபஸ்ட்டு ஜாங்கோ ப்ராஜெக்ட்டு. அதில் உங்கள் பேட்ச் எதுக்கு? உங்களோட ப்ராஜெக்ட் எதுப்பா? எஸ்பிஐ பேங்க் ப்ராஜெக்ட் ஃப்ரண்ட் இதுவா? எஸ் சார். ஆமாப்பா, நான் மறந்துடுவேன். ஓகே ஓகே கைஸ், இதுதான் உங்கள் ப்ராஜெக்ட்டு. சூப்பர், இதுதான். நிறைய கோடு இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு எப்படி ரன் பண்ணுவோம் எனக்கு தெரியாது, மறந்துடுச்சுப்பா. சொல்லுங்கப்பா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சிடி போட் ஃபைல் நேம் சார். சிடி மெயின் பார்ட். எக்ஸலென்ட், அவ்வளோதான்ப்பா. அந்த மெயின் பார்ட் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும். ரைட், பைத்தான் மேனேஜ் .py ஸ்பேஸ் ரன் சர்வர் ஸ்பேஸ் எனி 4 digit நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ ரன் பண்ணுறதுக்கு இந்த அப்படியே ஃபாலோ லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆயிரும். ஓகே, உங்களோட பேங்க் ப்ராஜெக்ட் இது. ஓகேவா? சூப்பர் சார். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அட்மினே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மின் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? இப்படி ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே இருங்க, நான் அப்போ நான் கையோட, சரி வேணாம் அது குழப்பி விட்டுரு உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்ம அழகாக போயிட்டு போவோம். ஓகே எங்கடா அது அட்மின்? அட்மின். ஓகே அட்மினுக்கு லாகின் பாஸ்வேர்டா பைத்தான் தானே போட்டிருந்தேன். பைத்தான் 1 2 3 4. ஓகே இதுதான் கஸ்டமர் ரெஜிஸ்டர். என்கிட்ட இப்போ இந்த டேட்டாலாம் தூக்கி ஒரு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவோம் இன்னைக்கு, சரிங்களா? டிலீட் பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்மின் டேஷ்போர்ட் இதெல்லாம். ஓகேவா? சூப்பர். இப்போ ஃபஸ்ட்டு யார் வரா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிரியேட் எஸ்பிஐ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஓகே யார் பேர் போடலாம்? சரி ஓகே, வருண் குமார். ஓகே ஸோ varun@gmail.com. ஓகே ஸோ ஃபோன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஸோ அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டு இதையும் அவனாவது யூடியூப்பில் பார்த்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நடந்துச்சு இது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே டெபாசிட் அமௌண்ட்டு ஒரு 1000 ரூபாய். பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 6. ஓகே ரிஜிஸ்டர். ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சா? டேட்டா சப்மிட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்குவோம். லோட் ஆகுது. சப்மிட் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு லாகின் பேஜ் வந்துச்சு. ஓகேவா? சூப்பர் சார். அப்போ லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இமெயில் நாட் சென்ட். அதனால் அந்த இமெயில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். டேட்டா சேவ் ஆகிருக்கு. நான் எப்படி நம்புறது? அப்போ இதில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்படி கிளிக் பண்ணாலே போதும். டேட்டா வந்திருக்கா? ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? வந்திருக்கா? வருண்குமார் அவர் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க கூட வந்துருச்சு. இதுதான் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. சூப்பர் சார். அடுத்து என்னது? இப்போ வருண்குமார் வந்து லாகின் பண்ணுவார். கரெக்டாக கைஸ்? லாகின் சொல்லி கொடுத்தேன்ல? எஸ்ஆர் எவ்ரி ஒன் லாகின் சொல்லி கொடுத்தனா இல்லையா? சார் ஓகே அதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்களப்பா, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. அதான் பாருங்கள், சூப்பராக பார்த்தியா ஒரு லைவ் ப்ராஜெக்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து சரி இப்போ பேங்க்கு லாகின் பண்ணுமா? அக்கௌண்ட் நம்பர் எனக்கு வேணும். அப்போ அக்கௌண்ட் நம்பரு அவரோட பாஸ்வேர்டு 1 2 6. இப்போ வந்து கரெக்டான அக்கௌண்ட் நம்பரு. ஓகே அக்கௌண்ட் நம்பர்லாம் உங்களுக்கு மெயிலுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5 6 7 வீம்புக்குன்னு போட்டேன்னா எனக்கு ஃபெயில்டு. சூப்பர் சார். செக் யுவர் அக்கௌண்ட் நம்பர் ஆர் பாஸ்வேர்ட். ஓகே அப்போ நம்ம கரெக்டாக போடணும். அப்போ 1 2 3 4 5 6. ஓகே ஸோ கொடுத்தேன்னா லாகின் ஆயிரும். சரி சார் இப்போ லாகின் ஆயிடுச்சு. அப்படியே கதை கண்டினியூ ஆகுது கைஸ். கதையை நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருப்பேன் சார். நீங்கள் லாகின் பண்ணீங்க, நான் ஒத்துக்கிறேன். இது யார்? யுவராஜுங்கிறது யாரு? உங்கள் ஸ்டூடெண்ட்னால போட்டிருக்கீங்களா? இல்லைப்பா அந்த யுவராஜ் தான் இந்த ப்ராஜெக்டே பண்ணாரு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் அவர் தான், அவரோட ப்ராஜெக்ட் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ அப்போ ஏன் சார் இப்போ யுவராஜ்னு போட்டிருக்கீங்க? லாகின் பண்ணது யாரு? லாகின் பண்ணுறது வந்து வருண், பேர் வந்தது யுவராஜ். இது என்ன நியாயம்? அப்போ என்ன பண்ணணும்? யார் பேர் வரணும்? டெல் மீ கைஸ். அப்போ யார் பேர் இந்த இடத்துல காட்டணும்? யாரோட இமெயில் ஐடி காட்டணும்? யாரு லாகின் பண்ணானோ அவனோட டீடைல் தான் காட்டணும். அதுதான் உலக வழக்கம். நீ எந்த அமெரிக்கால போய் உட்காந்துட்டு லாகின் பண்ணாலும் அந்த கணக்கு தான். ஓகேவா? அப்ப அதை எப்படி சார் பண்றாங்க? இதே தான் நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நீ லாகின் பண்ணா உன் பேர் தான் காட்டும். ஓகே நீ லாக் அவுட் பண்ணிட்டு உன் அக்கௌண்ட்லயே இன்னொருத்தன் வந்து சாரி உன்னோட மொபைல்லே இன்னொருத்தன் வந்து லாகின் பண்ணா அவனோட டீடைல் தான் காட்டும். அதை எப்படி பண்றது? புரியுதா கைஸ்? அதுதான் ஒரு இன்டெப்தா இறங்கி பண்ணுவாங்க இதெல்லாம். ஓகே பாங்க செம்மையா உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ எப்படி பண்றது இப்போ நான் சொல்லி தரேன். ஓகே இப்போ இது எங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வரதுக்கு நான் எங்க கோட் எழுதியிருப்பேன்? கரெக்டா லாகின் ஆனா இந்த பேஜுக்கு எனக்கு வான்னு எங்க கோட் எழுதியிருப்பேன்? இந்த லாகின் கோட்ல எழுதியிருப்பேன். கரெக்டா எழுதிருக்கேனா? எஸ் ஆர் நோ கைஸ்? எழுதிருக்கேனா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே கைஸ் டோன்ட் வரி, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க இப்ப பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகேவா? நீங்க பொறுமையா பார்த்து பண்ணுங்க. வீடியோ பார்த்து ஜஸ்ட் பாருங்க, அப்பதான் புரியும். ஓகே
சூப்பர். இப்ப இந்த இஃப் கண்டிஷன்ல தான் கரெக்டான அக்கவுண்ட் நம்பர் கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா லாகின் ஆகும். கரெக்டா? ஆமா சார். இப்ப இந்த இடத்துல ஓகே அந்த லாகின் பண்ணவனோட பர்டிகுலர் டீடைலை மட்டும் நான் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, ஓகே இந்த டீடைல் அப்படியே காப்பி பண்ணுங்க. இந்த மேல அக்கவுண்ட் நம்பர் பாஸ்வேர்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே லாகின் சக்சஸ் கீழே போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து டீபக்காக இதை போட்டுட்டு இந்த ஃபில்டருக்கு பதில ஓகே ஆக்சுவலா இது ஒரு வேரியபிள் போடுங்க. அதாவது ஓகே லாகர் டேட்டா அப்படின்னு போட்டுக்கோங்க. என்னோட இதுக்கு நான் ஒரு திட்டு வாங்கினேன், எங்களால ஞாபகம் இருக்கு. ஒரு வேரியபிள் வீம்புக்குன்னு ஏதோ விஷயம் போட்டுருந்தேன்னா அந்த அம்மா எனக்கு திட்டுச்சு, இப்படி போடுப்பான்னு சொல்ல அந்த அம்மா தான் சொல்லி கொடுச்சு. லாகர் டேட்டா அப்படின்னா என்னன்னா லாகின் பண்ணவனோட டேட்டாவா நான் எடுக்கணும். அதுக்காக அந்த வேரியபிள் லாகர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த கஸ்டமர் ரெஜிஸ்டருங்கிற டேபிள்ல ஒவ்வொரு டேட்டாவும் ஆப்ஜெக்டா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அத ஃபில்டர்னா தேடும். ஆனா எனக்கு அந்த கெட் டேட்டா வேணும். அப்ப நான் இந்த இடத்துல கெட்டுங்கிற மெத்தட போடணும். அப்ப கெட்னா என்னன்னா இந்த அக்கௌண்ட் ஒருத்தன் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுவான், அவன் பாஸ்வேர்டு டைப் பண்ணுவான், அவன் டைப் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு சாரி அவன் டைப் பண்ண அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்டு எந்த டேட்டால மேட்ச் ஆகுதோ அந்த டேட்டாவை ஃபுல்லா வள்ளிச்சு எடுத்துடுவா. அதுக்காக யூஸ் பண்ணதுதான் இந்த கெட் மெத்தட். புரியுதா புரியலையா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். எஸ் சார். புரியுதுல? சூப்பர் சார். சரி சார், இப்போ எனக்கு நீங்க ரன் பண்ணி காட்டுங்க. ஒரு நிமிஷம் பிரிண்ட் போட்டு லாகர் டேட்டான்னு போடுறேன். அப்ப இந்த லாகின் டேட்டால எனக்கு அந்த ஆன்சர் வரணும். அந்த லாகின் செக்ஸ்க்கு அப்புறம் அவன் எவன் லாகின் பண்ணனோ அவனோட ஒட்டுமொத்த டீடைல்ஸ் இங்க வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போமா? சும்மா வெறும் லாகர் டேட்டா போட்டா வருமான்னு தெரியல, வருமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம லாகின் பண்ணுவோமா? லாக் அவுட் பண்ணிடுவோம். இப்போ யார லாகின்? ஓகே லாகின் பண்ணுவோமா? ஓகே இங்க பாருங்க, இப்போ நான் லாகின் பண்றேன். கஸ்டமர் கண்டினியூ டு கஸ்டமர் லாகின். ஓகே இப்போ டைரக்டா நான் லாகின் பண்றேன். சுத்தம் சாரிப்பா. எங்க அவனோட இதை காப்பி பண்ணுமா? எஸ்பிஐ லாகின் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் நம்பர் 1 2 3 4 5 6 லாகின் பண்ணிட்டேன். ஓகே லாகின் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம் உள்ளுக்குள்ள கோடிங் வந்திருக்கும். லாகின் சக்சஸ். கஸ்டமர் ஆப்ஜெக்ட் டேபிள் ஆப்ஜெக்ட் 7 வந்துருச்சா? அதோட ஐடி நம்பரை காட்டி கொடுத்துச்சு பாருங்க. புரியுதா? ஏன்னா ஐடி நம்பர் வந்து என்னது டிஃபால்ட்டா தான் ஸ்டோர் ஆகும். வந்திருக்கா கஸ்டமர் நம்பர் ஐடி நம்பர் 7 தான் வந்திருக்கா? அப்ப நம்ம போட்ட கோடு கரெக்ட். அப்ப உள்ள அதை கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேவா? சோ அப்ப அந்த பர்டிகுலர் டேட்டாவை எனக்கு எப்படி சார் நான் வெளியில பாக்குறது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஓகே சோ இப்போ இந்த லாகர் டேட்டா டாட் அவனோட அக்கௌண்ட் நம்பர் போட்டேன்னா அவனோட அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே ஆகும். லாகர் டேட்டா டாட் அவனோட பாஸ்வேர்டுன்னு போட்டேன்னா அந்த பாஸ்வேர்ட் டிஸ்பிளே ஆகும். புரியுதா? அப்ப நீ இப்படி டாட் போட்டு என்ன போட்டாலும் அவனோட டேட்டா உனக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்களேன், நம்பலையா? அப்ப பாருங்க. இப்ப திருப்பி லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப நான் லாகின் பண்றேன். ஓகே ஸோ 1 2 3 4 5 6 லாகின் பண்ணிட்டேன். இங்க இப்போ போய் பாருங்களேன் எப்படி லாகின் சக்சஸ்க்கு அப்புறம் அவனோட அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கா? சூப்பர் சார். எப்படி சார்? ஏன்னா அந்த லாகர் டேட்டாங்கிறது எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு வந்துடும். எவன் லாகின் பண்ணானோ அதுல அந்த லாகர் டேட்டா டாட் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டேன்னா அந்த அவனோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். அப்ப அந்த வரிசையில என்னால அவனோட பேரு இமெயில் ஐடி எல்லாத்தையும் எடுக்க முடியுமா முடியாதா? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். எஸ் சார். ஓகே அப்ப சரி சார், நீங்க சொல்றது ஏதோ வாஸ்தவம் தான். அத அடிக்குழாயில் அங்க பிரசனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கோயில் வாசல்ல பண்ணணும். அப்படின்னா இங்க போட்டு என்ன பிரயோஜனம்? அவன் அவுட்புட் இங்க டிசைன்ல எல்லாம் அவனை கொண்டு வரணும். அதுவும் அக்கௌண்ட் நம்பர் வச்சு என்ன பண்றது? அவனோட அக்கௌண்ட் நம்பர் ஓகே, அவனோட பேர் இமெயில் ஐடியில வேணும். அப்படின்னா இதை நீங்க பேக் எண்டுக்கு சாரி ஃப்ரண்ட் எண்டுக்கு பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்டுக்கு எப்படி சார் பாஸ் பண்றது? இது ஒரு பிரிண்ட் சும்மா அப்படி போட்டுக்கோங்க. ஓகே அப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்டுக்கு எப்படி சார் பாஸ் பண்றதுன்னா அதுதான் டிக்ஷனரி ஃபார்மேட்ல பாஸ் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இது ஆக்சுவலா எப்படி ஒரு பேக் எண்ட்ல வர ஒரு டேட்டாவை எப்படி நீ அகைன் ஃப்ரண்ட் எண்டுக்கு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவ, அங்க எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுவ, இதை தான் இன்டர்வியூல கேட்பான். அது எப்படி பண்ணோம்னா இதுல இப்படி ஒரு கர்லி பிராக்கெட் கமா போட்டு இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு தானே போகுது. அப்ப உன்னோட டேட்டாவை நீ டேஷ்போர்ட்ல போய் ஆக்சஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஒரு கர்லி பிராக்கெட் டிக்ஷனரி ஃபார்மேட்ல போடுங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஓகே இந்த லாகர் டேட்டாவை நான் பாஸ் பண்றேன். அவ்வளவுதான். லாகர் டேட்டா கோலன் லாகர் டேட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த கீங்கிறதும் லாகர் டேட்டா போட்டுக்கிறேன். அந்த வேல்யூவை இந்த லாகர் டேட்டாவை நான் பாஸ் பண்றேன். அப்ப இந்த லாகர் டேட்டாவை இந்த டேஷ்போர்ட்ல நான் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் லாஜிக்கே. புரியுதா? அதுக்காக தான் இப்படி நான் பண்ணிருக்கேன். புரியுதா கைஸ்? அப்ப என்னோட டேஷ்போர்டை நான் ஓபன் பண்ணிக்குவேன். எந்த இடத்துல உனக்கு உன் பேர் வேணும்? ஆக்சுவலா கணக்கு வைங்க. எங்க பேர் வரணும்? இந்த இடத்துல லாகின் டைமிங் வேணும். அப்புறம் இந்த பக்கம் அவரோட பேரு, அவனோட இமெயில் ஐடி, அவனோட அக்கௌண்ட் நம்பரை கூட டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம்னா இந்த பேஜ் எங்க இருக்கு? டேஷ்போர்ட் பேஜ் இது. ஓகே டேஷ்போர்ட் பேஜ்ல வந்துட்டோம். அங்கே எங்க
எங்க இருக்கு? யுவராஜ்னு எங்க பேர் வச்சிருக்காரா அவரு? இங்க இங்க அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல லாஸ்ட் லாகின் டேட் ஏதோ இருக்கா? இது வந்து நம்ம லாகின் பண்ற கணக்கு ஏதாவது நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா யுவராஜன் இருக்கா? இப்ப அந்த யுவராஜ்ங்கிற இடத்துல நான் தூக்கிட்டு எப்படி போடுவேன் நல்லா கவனிங்க. டபுள் கர்லி பிராக்கெட்ஸ் லாகர் டேட்டா டாட் அந்த இதுல என்ன நேம் வரணும்? என்ன நேம் வரணும்? உங்க நேம் வரணும். அப்ப அந்த நேமோட இது என்னது? ஃபுல் நேமா? மாடல்ல போய் பாருங்க. மாடல்ல போய் பாருங்க. ஃபுல் அண்டர் ஸ்கோர் நேம். அப்ப ஃபுல் அண்டர் ஸ்கோர் நேம் தான் போடணும். லாகர் டேட்டா டாட் ஃபுல் அண்டர் ஸ்கோர் நேம்னா யாரு லாகின் பண்ணானோ அவனோட ஃபுல் நேம் வந்துடும். சூப்பர் சார். அதே மாட்டோம் லாகர் டேட்டா டாட் சாரிப்பா லாகர் டேட்டா டாட் இமெயில் அண்டர் ஸ்கோர் ஐடியா அவனோட இமெயில் ஐடி வந்துடும். அதே மாட்டான் அவனோட அக்கௌண்ட் நம்பர் வரணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களோட விருப்பம் தான். நீ பாஸ்வேர்டு போட்டா கூட பாஸ்வேர்டு எடுக்கும். ஆனால் பாஸ்வேர்டு யாரும் போட மாட்டாங்க. சொல்றேன் சும்மா பேச்சுக்கு. அக்கௌண்ட் நம்பர். அப்ப அக்கௌண்ட் நம்பர் என்னது? மாடல்ல அக்கௌண்ட் நம்பர் தானே? அக்கௌண்ட் நம்பர் தான். அப்ப நான் லாகின் பண்றப்ப எவன் லாகின் பண்ணானோ அவனோட நேமும் இமெயில் ஐடியும் அக்கௌண்ட் நம்பரும் டிஸ்பிளே ஆகும். எங்க? இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சா? பண்ணி பார்ப்போமா? லாக் அவுட் பண்ணுவோமா? சூப்பர் சார். லாக் அவுட் பண்ணி இப்போ லாகின் பண்ணுவோமா? இப்போ வரும்னா சாரி அக்கௌண்ட் நம்பர் பாஸ் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே லாகின் பண்ணுறேன். ஓகே பாஸ்வேர்டு 123456 லாகின் பண்ணிட்டேன். ஓகே லாகின் பண்ண உடனே எனக்கு வருண்குமார் varun@gmail.com அவனோட அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். சார். ஓகே அப்ப இங்க என்ன சார் ஹாய் யுவராஜ்னு வந்திருக்கு. அப்ப அதையும் மாத்துங்க. அங்கங்க போட்டிருக்கு. அப்படியே கீழே வாங்க. இந்த ஹாய் யுவராஜையும் மாத்தணும்ல. ஹாய்ன்னு போட்டு அந்த இடத்துல லாகர் டேட்டா டாட் ஃபுல் நேம். இப்ப தெரியுதா எப்படி ஒரு லைவ் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாய் வருண்குமார் வந்துருச்சா? சூப்பர் சார். ஓகே இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணி வேற ஒருத்தவனை நான் லாகின் பண்றேன். ஓகே கிரியேட் அவன்கிட்ட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா? இப்போ வந்து யார் இருக்கா? இப்போ யாராவது ஒருத்தவங்க சரி ஓகே இவர் ஜோஷ்வா இருக்காரு. ஓகே ஜோஷ்வா வந்து இப்போ லாகின் பண்றாரு. ஓகே ரிஜிஸ்டர் பண்றாரு. ஜோஷ்வா ஓகே joshua@gmail.com 1212121678 ஓகே டெபாசிட் வந்து ஒரு 2000 ரூபாய் பண்றாரு. பாஸ்வேர்டு வந்து 654321. ஓகே இப்போ ஜோஷுவா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஓகே ரிஜிஸ்டர் பண்ணட்டுமே அவருக்கு இப்போ மெயில் போயிருக்கும். ஆக்சுவலாக மெயில் கட் பண்ணி வச்சிருக்கோம். மெயில் போயிருக்கும். உடனே அவர் அக்கௌண்ட் நம்பரை பார்த்துட்டு எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரோட அக்கௌண்ட் நம்பர் எடுப்பாரு. அவரோட அக்கௌண்ட் நம்பர் இது. ஓகே அவரோட பாஸ்வேர்டு வந்து தலையிலா பண்ணுமா? ஓகே அவர் வந்து லாகின் பண்ணுவார். ஓகே 654321 லாகின் பண்ணாருன்னா எப்படி அவரோட டீட்டெயில் வந்துருச்சா? ஹாய் ஜோஷ்வா அவரோட டீட்டெயில் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன்? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்ல சார் இப்போ நான் கையில ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட இதை அப்படின்னா பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் டைம் தரேன். டவுட் இருந்தா கேளுங்க. ஏன் சார் இதை இப்படி போட்டோம், ஏன் சார் அதை அப்படி போட்டோம், டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ தெரியுதா கம்பெனியில் எப்படி வந்து நீங்க பேங்க்ல பண்றப்ப லாகின் பண்றப்ப உங்களோட டேட்டா காட்டுது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல இதுலலாம் லாகின் பண்றப்ப உங்களோட டீட்டெயில் எப்படி காட்டுதுன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? பண்ணுங்க பண்ணுங்க பண்றவங்க பண்ணுங்க. இல்லை நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் வீடியோ பார்த்து பண்றேன். ஓகே வாட் எவர் யூ வாண்ட் டு இட் நவ கைஸ். ஃபாஸ்ட் டவுட் இருந்தா கேளுங்கப்பா. பேஜை மாத்தணும்னா சொல்லுங்க நான் மாத்துறேன்.
சார் டேஷ்போர்டு காமிங்க சார். ஹலோ ஹலோ சார். சார் டேஷ்போர்டு தான் காட்டுங்க சார். ஹலோ சார் கேக்குதா? சாரி மேடம். கைஸ் யாரும் எதுவும் பேசுனீங்களா? டவுட் இருந்துச்சா? சார் டேஷ்போர்டு தான் காட்ட சொல்லுங்க. ஓகேப்பா. உள்ள மாத்திக்கோங்க லாகர் டேட்டா டாட் அது தெரியுங்களா, அந்த ஆர்டர் கரெக்டாக செக் பண்ணி மாத்திக்கோங்க. இப்போ அடுத்து இந்த லாகின் பண்ற இதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நோட் பண்ணிங்களா கைஸ்? ஐயோ ஞாபகம் மருதி அதிகமாக வருது இந்த கிளாஸ்னால, டக்குன்னு மறந்துடும். ஆர்வப்படல. அப்படியே அன்னைக்கு அப்படி தாங்க இந்த ஏர்போர்ட்டில் அந்த சார்ஜரை விட்டேன். அங்கே உட்காந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி அப்படியே சார்ஜர் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்படியே இந்த சார்ஜரை விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் தண்டத்துக்கு போச்சு. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? கைஸ் நெக்ஸ்ட் போலாமா? அவுட்புட் வந்திருக்கா? சார் எங்கள் நேம் ஷோ ஆக மாட்டேங்குது சார். ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். வேற யாரும் கைஸ் இஷ்யூ வருது? வேற யாருக்காவது இஷ்யூ வருதா?
ஸ்க்ரீன் தெரியுதா சார்? விசிபிள்ப்பா. ஃபர்ஸ்ட் இங்க டேட்டா வந்துச்சா? அங்க என்ன வந்திருக்கு பாருங்க, கொரி செட் கஸ்டமர் டேட்டான்னு வந்திருக்கு. அங்க போங்க, அங்க போங்க. இல்ல எங்க சாரி, சார்? உங்களோட views.py போங்க. அப்படியே இருங்க. அங்க பாருங்க ஃபில்டர்னு போட்டு வச்சிருக்கீங்க. நான் தான் கெட்னு மாத்த சொன்னேன்ல. லைன் நம்பர் 108 அங்க நான் கெட் தானே போடணும். கெட்னா தான் அந்த டேட்டா எடுக்கும். ஓகே ஓகே சார். அவ்வளவுதான். இப்போ ஏன்னா அதுக்கு தான் அந்த டீபக்கிங்ல செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த டீபக்கிங்ல லாகர் டேட்டா டாட் ஃபுல் நேம் போடணும். இங்க பேர் கரெக்டா வந்துச்சுன்னா நீங்க பண்ணது கரெக்ட், அப்புறம் தான் அங்க மாத்தணும். ஓகேவா? சூப்பர். இப்போ பண்ணுங்க, கரெக்டா வரும். இப்போ ரன் பண்ணுங்க, ரன் பண்ணுங்களேன். ஆல்ரெடி நல்லதா இருக்கு, நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன். போங்க ஓபன் பண்ணுங்க, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்க. வந்திருக்கா? ஓகே சார். ஓகே, அதே மட்டும் உங்க ரைட் சைடுல பேரு எல்லாம் மாத்திக்கோங்க. ஓகே ஓகே சார். யா. வேற கைஸ், வேற யாருக்கு டவுட்? வேற யாருக்கு டவுட் இருக்கா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா கைஸ்? இல்ல நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சூப்பர். போலாமாப்பா, சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் போலாமா சொல்லுங்க. ஓகே ஓகேப்பா, சூப்பர்ப்பா. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ரெக்கார்ட் ஆன்ல தான இருக்கு. ஆமாப்பா, அது வேற பஞ்சாயத்து மறந்துறேன். 25 நிமிஷம் ஓடி இருக்கு. ஓகே ஓகே கைஸ். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க லாகின் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா இதை 2 விதமா பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இப்போ லாஸ்ட் லாகின் இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் லாகின் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதை போய் திருப்பி நீ லாகின் பண்றப்ப டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து வந்து பண்ணணும். அது அந்த அளவுக்குலாம் நீட் இல்லை. இப்போ நீ கரெக்டா லாகின் பண்ணிருக்க அந்த டயத்தை வேணா என்னால நான் பண்ணலாம். நம்ம புரியுதா கைஸ்? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லாகின் டைம் அந்த மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நீங்க ஆஃபீஸ்ல போறப்ப லாகின் பண்ணுவீங்கல்ல, யாராவது ஆஃபீஸ் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? ஓகே. இப்போ நீங்க லாகின் பண்றப்ப இப்போ நான்லாம் போனேன்னா 3 கட்டல நான் தாண்டி போகணும் உள்ளுக்குள்ள. ஓகேவா? ஸோ அந்த மாட்டம் வெளியில ஒரு லாகின், அங்க ஒரு லாகின், உள்ள போய் அதை வைக்கணுட்டு அது மாட்டம் உள்ள போகும். ஓகே. ஸோ அப்போ நம்ம லாகின் பண்றப்ப நீ எந்த டைம் லாகின் பண்ணங்கிறத கண்டுபிடிக்கலாம். புரியுதா கைஸ்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ பாருங்க, நீங்க படிச்ச அந்த பைத்தான்ல இதுல கனெக்ட் ஆகும் பாருங்களேன். இப்பதான் ஏன் பைத்தான் படிச்சு நம்ம இதை படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லாகர் டேட்டால உங்க டேட்டா வருது. ஓகே, அப்ப இப்போ கரண்ட் டைம் நான் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா அதை நான் எப்படி ஃபெச் பண்ணுவேன்? டெல் மீ கைஸ். எனக்கு இந்த ஆர்டர்ல டைம் வேணும். 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2024 டைம் வரணும். ஓகேவா? அது எந்த டைம்னு எனக்கு வரணும். இந்த டேட் டைமோட வரணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? டெல் மீ கைஸ். சொல்லி கொடுத்தனா பைத்தான்ல? டெல் மீ கைஸ். எஸ் ஆர் எவ்ரிவன்? ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? மேல இம்போர்ட் டேட் டைம் ஆல்ரெடி இருக்கு. அப்ப நான் எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணிருக்கோம்ல. இம்போர்ட் டேட் டைம் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட அந்த என்னன்னா அது பேர் என்னப்பா? ஓகே, அதாவது கரண்ட், ஓகே, டுடே கரண்ட் டேட் அப்படின்னு போட்டுக்குவோம். ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம். டேட் வந்து எப்படி பண்ணோம்? அந்த டேட் டைம் டாட் நவ் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். இதை டேட் டைம் டாட் நவ் எடுத்துட்டு வந்துட்டு இதை ஒரு எக்ஸ்ங்கிற வேரியபிள் போட்டுக்குவோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கரண்ட் டேட்னு போட்டுக்குவோம். கரண்ட் டேட் யாரும் பண்ணாதீங்க, இதை செஞ்சு பாருங்க. நான் தான் டைம் தெரிஞ்சு சொல்லிட்டேன்ல. கரண்ட் டேட்னு போட்டு அந்த எக்ஸ் டாட் எஸ்டிஆர்எஃப் டைம், எஸ்டிஆர்எஃப் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். நோட்டை திருப்பி பாருங்க. ஓகே, சோ எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் எம், அப்புறம் ஒரு ஐஃபன், பெர்சன்டேஜ் எம்னா என்னப்பா? டேட் வருமா? சரி, ஓகே, போட்டு பார்த்தா தெரியும். எம்னா டேட் தானே கைஸ். கேபிட்டல்ல வந்தா தான் அது மினிட்ல வரும். ஸ்மால்னா டேட்டு. சாரி, டின்னு நினைக்கிறேன். ஓகே, டி அப்புறம் எம் அப்புறம் ஐஃபன் ஒய், கேபிட்டல் ஒய் போட்டா அந்த டேட் ஃபார்மேட்ல வரும். ஓகேவா? பிரிண்ட் கரண்ட் டேட்னு போடுவோமா? கரண்ட் டேட் ஃபர்ஸ்ட் டீபக் பண்ணி பாருங்க. இதுதான் டீபக்கிங். ஓகேவா? சோ இது கொஞ்சம் பெருசா ஆகிக்கிறேன். அந்த டீபக் பண்ணி பாத்துருங்க. நம்ம பண்றது கரெக்டானு தெரியும்ல கைஸ். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாதுல்ல. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு யாராவது ஒரு லாகின் பண்றேன். யார் இது? ஜோஷுவாவா? ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். 65431 லாகின். ஹாய் ஜோஷா, வந்திருக்கா? ஓகே, இப்போ டிபிக்கில பார்ப்போம். எப்படி கரெக்டாக வந்துருச்சா? 5ஆம் தேதி 10வது மாதம் 2024 கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? வந்திருக்கா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே சார். ஆனா அங்க ஆகஸ்ட்லாம் வந்துருந்துச்சு. அக்டோபர் அப்படி எப்படி சார் வர வைக்கிறது? அதுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துறேன், ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் ஏவா கேபிட்டல் பியா கைஸ்? கேபிட்டல் ஏ போட்டு பார்ப்போமா?
சாட்டர்டே. அப்போ கேபிட்டல் ஏங்கிறது வந்து டுடே டேட்டை குறிக்குது. அப்போ கேபிட்டல் பிங்கிறது அக்டோபர். சூப்பர். அப்போ ஸ்மால் லெட்டர் பி போட்டால் அக்குன்னு வரும். அக்டோபர் கலர் ஃபார்மேட்டில் வரும். அவ்வளோதான். இப்போ அவன் போட்டிருக்க மட்டுமே நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்க. கீழே அவுட்புட் எப்படி வந்துருச்சா? டெல் மீ கைஸ். எஸ்ஆர் எவ்ரிவன். டெல் மீ கைஸ். புரியுதுல? சூப்பர் சார். இப்போ அவன் கொண்டு வந்த மாட்டமே நம்ம கொண்டு வந்துட்டோம். எப்படி அவன் போட்டிருப்பான் தெரியுதா? இதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சரி, இது கரண்ட் டேட்ல இது வந்துடும். அப்போ அந்த டைமை நான் கால்குலேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுவாங்க? கரண்ட் டைம்னு ஒன்று போடு. கரண்ட் டைம் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் எக்ஸில் தான் இந்த கரண்ட் இது இருக்கு. எக்ஸ் டாட் எஸ்டிஆர்எஃப் டைமில் டைமுக்கு வந்து என்ன போடுவோம்னா பர்சன்டேஜ் எம்னா மினிட்டு. கரண்ட் டைத்துக்கு வந்து 9 மணி. ஆக்சுவலாக ரயில்வே டைமில் தான் வரும். இல்ல அதான் ஹவர்ஸ் வந்து ஹச். ஹவர்ஸ் ஹச். சரி ஓகே, இருங்க நம்ம ஒன்றா போட்டு பார்ப்போம். ஹவர்ஸ் எம் கேபிட்டல் எம். மினிட்டு அதே மட்டும் பீன் போட்டா. சரி இருங்க நம்ம செக் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. எனக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரல. ஐயோ இதையா அமுக்குனே. ஓகே, நான் பிரிண்ட் போடவே இல்லை. பிரிண்ட்ல கரண்ட் டைம். ஓகே, கரண்ட் டைம்னு நான் போட்டேன்னா கைஸ் ஏதாவது குழப்பற மாட்டே இருந்தா சொல்லிருங்கப்பா. ஒரு ப்ரெஸ் பண்ணுவோம். 12:50 மணி. 12:50 கரெக்ட். அப்ப ஹவர்னா ஹச் 12:50. அப்புறம் செகண்டுக்கு செகண்ட் தேவையில்லை. ஒரு ஸ்பேஸ் விட்டு பிஎம்ஆங்கிறதுக்கு வந்து பீன் போடுவோமா இல்லை என்ன போடுவோம்? பி தானே போடுவோம். ஸ்மால் பியா கேபிட்டல் பியா? ஒரே செக் பண்ணிடுவோம். அந்த ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு போடணும்ல. தப்பு பண்ணிட்டேன். இன்வாலிட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். கைஸ் இதுக்கு நம்ம என்ன கைஸ் போடுவோம்? ஏஎம்ஆ பிஎம்ஆ போடுறதுக்கு ஏதோ ஒன்று போடுவோமே. ஸ்மால் லெட்டர் பி போடுவோமா? இது என்ன பி போடுவோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா டக்குன்னு? நான் யோசிக்கிறேன் என்ன போடுவோம்னா பி தான் போடுவோமா ஸ்மால் லெட்டர் பி போடுவோமா? ஏதாவது போட்டு பார்ப்போம் இருங்க. எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. ஸ்மால் லெட்டர் பி இது ஒரு கோலன். ஓகே பண்ணி பார்ப்போம். ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறதுக்கு ஐயோ லாக் அவுட் ஆயிடுச்சா? அவனோட இது 654321 லாகின் பண்ணிட்டேன். சூப்பர்ப்பா. பிஎம் கரெக்ட். ஓகே, அப்போ பி தான்ப்பா போடணும். புரிஞ்சா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அவனோட இதுக்கு ஏற்ற அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். எஸ்ஆர் கைஸ் இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா? எஸ்ஆர் எவ்ரிவன். இது தெரியுதுல? இது யாருக்காவது டவுட் இருக்கானே இது எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்லுங்கப்பா. டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ தெரியுதா பைத்தான் ஏன் படிச்சீங்கன்ட்டு? நீங்கள் பைத்தான் படிக்காமல் இதை வந்திருந்தீங்கன்னா ஒரு குழப்பி விட்டுருப்போம். ஸோ அதுக்கு தான் நம்ம பைத்தான் இதை தான் நீங்கள் வேலையில் போய் பார்ப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வெறும் பைத்தான் கூட வச்சுலாம் வேலை பார்க்க மாட்டீங்க. இந்த மாட்டம் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்லையோ அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்து இருக்கு. இப்படி தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போ இதை நான் பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணுவேன்? கரண்ட் டேட்டை நான் பாஸ் பண்ணணும். அதை ஜாங்கோ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் பாஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் டேட்டு கோலன் கரண்ட் டேட்டு அப்புறம் கீ இப்படி தான் பாஸ் பண்ணணும். அப்போ தான் நீ ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? ஸோ அதே மட்டும் கரண்ட் டைமு பாஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாஸ் பண்ணி விட்டேன்னா சூப்பர். இப்போ நான் என்னால் தைரியமாக அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரணும்? கரண்ட்டு டேட்டா கரண்ட்டு டேட்டு சாரி கைஸ் கரண்ட் டேட்டுன்னு டைரக்டாக போட்டால் போதும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன வரணும்? கரெக்டாக அந்த 9 PM ISTக்குள்ளே தூக்கிட்டு கரண்ட்டு டைமா டைமுன்னு போடுங்க. அவ்வளோதான். இப்போ போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அவ்வளோதான். வந்துருச்சா? மாறிடுச்சா கைஸ்? 5 அக்டோபர் 2024 12:53 PM மாறிடுச்சு IST இந்தியன் டைம். புரியுதா? ஓகே, இதுதான் இப்படி நீங்கள் டேரெக்டாக போடணும். ஏன்னா இதை டேரெக்டாக எஸ்ஆர் போட்டோம் அப்படின்னா, ஏன்னா இது டேட்டா பேஸ்லேருந்து வரல. இல்லை, நீ எப்போ லாகின் பண்ணுறியோ அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகுதோ அது வரும் உனக்கு. அவ்வளோதான். இப்போ மணி பேசிட்டு இருக்க நேரத்தில் மணி 12:53 ஆயிடுச்சா? ஓகே, இங்கே பாருங்களேன். இங்கேயுமே 12:53 தானா? ஓகே, இப்போ திருப்பியும் வந்து இவர் வருண் லாகின் பண்ணுறாருன்னா அவரோட டைமை அதை கேப்சர் பண்ணிடும். பாருங்களேன், இப்போ வருண் நான் லாகின் பண்ணுறேன்.
கைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு லைவ் ப்ராஜெக்ட்டை சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, எப்படி லைவா எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, எப்படிலாம் அவங்க டெவலப் பண்றாங்க, எதுக்கு நம்ம அதெல்லாம் படிச்சோம், எல்லாமே உங்களுக்கு இப்போ கனெக்ட் ஆகுது பாருங்க. ஓகேவா? இப்போ இவர் பாத்தீங்களா, இவரோட டைம் இப்போ 12:54 PM. அவர் எப்போ லாகின் பண்ணாருன்னு அந்த லாஸ்ட் லாகினை தூக்கி விடுங்க, லாகின் டைம்னு போடுங்க. ஓகேவா? புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன் புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லை பண்ணுறேன்னு நான் சொல்ல பண்ணுங்க, பண்ணுறவங்கன்னா பண்ணுங்க கைஸ். பண்ணிட்டு சொல்லுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க கைஸ். கதையெல்லாம் புரியுது உங்களுக்கு? கரெக்டாக அந்த ஒரு லாஜிக் எப்படி எதுக்கு போடுறோம், எப்படி எங்கேருந்து எதுக்கு போடுறோம், எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவலாக சொல்லி தரணும், இப்படி தாங்க சொல்லி தரணும். ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல எப்படி பண்ணணும், எதுக்கு அவன் பைத்தான் படிச்சான், அப்போ நம்ம அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் பைத்தான் படிச்சதுக்கு நான் கம்பெனியில் இங்கே தானே இப்படி தானே போய் வேலை பார்ப்பேன், இப்படி தானே டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அப்போ உனக்கு டாஸ்க் எப்படி தாங்க இருக்கும், அவன் டாஸ்க் எப்படிமா கொடுப்பாங்க, இந்த பேஜ்ல எனக்கு இந்த இடத்துல கரண்ட் யூசரோட லாகின் டைம் இதை டிஸ்பிளே பண்ணு, எனக்கு இந்த இடத்துல யூசரோட பேரையும் அக்கௌண்ட் நம்பரையும் டிஸ்பிளே பண்ணு, அதே மட்டும் எனக்கு இப்ப மை அக்கௌண்ட் ப்ரொஃபைல்ஸ்ல எனக்கு இந்த இடத்துல அவன் எவ்வளவு அக்கௌண்ட் வச்சிருக்கான் அதை டிஸ்பிளே பண்ணு. சோ இப்படிதான் உனக்கு அந்த டாஸ்க்கை மெயில்ல வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதை நீ வந்து உனக்கு புரியலன்னா உன்னோட டிஎல்கிட்ட கேட்டுக்கலாம். அவங்க யார் இருக்காங்களோ அதே மட்டும் அவங்க போய் இந்த மேமு சாரு அக்கா அண்ணன் டே வாடா அப்படிலாம் நீ கூப்பிடக்கூடாது. உன்னோட அவன் 10 வருஷம் சின்ன பையனா இருந்தாலும் சரி, உன்னோட அவங்க 10 வருஷம் மூத்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க பேரை சொல்லி தான் கூப்பிடணும். புரியுதா கைஸ்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். சார் என்ன சார் அவங்க என்ன கூச்சப்பட்டுட்டு சார்லாம் நீங்க சொல்லக்கூடாது. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ ஏன்னா ஐடியில் அதுதான் ரூல். ஓகேவா? அக்கா அண்ணன் இந்த இதுக்கெல்லாம் வேலைக்கே இடம் இல்லை. அங்க போய் யாருனாலுமே நீ 15 வருஷம் மூத்தவங்க இருந்தாலுமே நீ அவங்களோட பேர் சொல்லி தான் கூப்பிடணும். புரியுதா கைஸ்? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே, ஏன்னா அதுதான் ரூல், கத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும், பெரியவங்களை பார்த்தாலே ஏதோ அந்த ஒரு ஹையர் அபிஷியல்ஸ் ஆளு பயங்கரமா கோட் ஷூட்லாம் போட்டுட்டு வருவாரு, சார்னு சொல்ல தரும். அப்பெல்லாம் அவசியமே இல்லை. ஓகேவா? யாருமே தெரியாதங்கிறப்ப வேணா எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிற சொல்லலாம். அவங்களை நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும். ஓகேவா? சார் இது எம்என்சி கம்பெனில சார்? எந்த கம்பெனிலையுமே ஐடினாலே, ஐடி மீன்ஸ் ஐடில நீ எங்கனாலுமே இதை நீ ஃபாலோ பண்ணலாம். சின்ன சின்ன கம்பெனில கூட சில பேர் அண்ணன் அப்படின்னு சொல்லி பழகிக்குவாங்க, அதுவும் பெருசா மேட்டர் இல்லை. ஆனா எம்என்சில 100% இதை ஃபாலோ பண்ணுங்க கைஸ். அவுட்புட் வருதா? ஓகே, ஸோ நீங்க அதே மட்டும் இன்னொன்று அப்படியே அந்த கதையை கேட்டுக்கிட்டே நீங்க அப்படியே நோட் பண்ணுங்க. இப்போ நீங்க இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டீங்க சரிங்களா? அவங்க சொன்ன மாட்டோம், அவங்கள்ட்ட நீங்க டவுட் கேட்டு அவங்க சொல்லுவாங்க, டே இப்படி தான்டா டேபிள்ல இருந்து எடுத்துட்டு வரணும்டா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த கேட்டிலே சொல்லிடுவாங்க. அதுக்கு அப்படியே நீங்க பண்ணி இந்த டீபெக் பண்ணி பார்க்கணும். அந்த டீபெக் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்பா, மறந்துடாதீங்க. அதுதான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்.
புரியுதா கைஸ்? இந்த பிரிண்ட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா டீபக்கிங் அதுதான் உங்களுக்கு கீழே நம்ம உண்மையிலேயே அந்த டேட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா கரெக்டாக வருதான்னு இந்த நான் எப்படி நான் பண்ணேன் அதே தான் நீங்களும் பண்ணணும், டீபக்கிங். ஓகேவா? ஸோ வாட் இஸ் டீபக்கிங் அப்படின்னு இன்டர்வியூ கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ அப்போ லைக் நீங்கள் அந்த தியரியாக கொஞ்சம் கூகுளில் பார்த்து படிச்சுக்கோங்க. நான் சொன்னதை தான் நான் தியரியாக போட்டிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. கரெக்டாக நம்ம வேலிடான டேட்டா எக்ஸ்பெக்டட் டேட்டா வருதா வரலையா அப்படின்னு நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும், செக் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துருச்சுன்னா இதை நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேயும் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெவலப்மெண்ட். ஓகேவா? இதை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து லோக்கல் இருக்கு, ப்ரொடக்ஷன் சர்வர்னு சொல்லுவாங்க. ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ லோக்கல்ல தான் நீ டெவலப் பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? லோக்கல்னா இப்போ நான் தான் இப்போ என்னோட லோக்கல்ல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? லோக்கல்ல என்னோட கோடை நான் டெவலப் பண்ணி நான் ரன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக எடுக்குது. ஓகேவா? இதை எடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணும்னா உன்னோட உங்களோட டிஎல் கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஓகேவா? இப்போ அவங்க சும்மா டிஎல் ஏதோ ஒன்று இப்போ கூப்பிடுறீங்க. ஓகே, அவங்க அக்கானே இப்போ கூப்பிடுன்னு வச்சுக்கலாம். அக்கா எனக்கு பாருக்கா கரெக்டாக இருக்குதா? ஓகே, அவங்க பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு நீ அந்த கோடை அனுப்பிச்சு விடணும். இல்லைனா அவங்கள வந்து உன்னை பார்ப்பாங்க. ஓகேவா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி, இப்போ ஆன்லைனில் பார்ப்பாங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லைனா நேரில் வந்து பார்த்துட்டு நீ ஓகேப்பா எல்லாம் கரெக்டாக வருதா அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க உன்னோட டாஸ்க்ல இருக்கிற மாட்டோம் கரெக்டாக இது பண்ணிருக்கியா? ஓகே, பண்ணிட்டா அப்படின்னா அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து டெவுக்கு மூவ் பண்ண சொல்லுவாங்க, டெவ் சர்வருக்கு மூவ் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா சர்வர் கோடுன்னு தனியாக இருக்கும், அது வந்து ஆக்சஸ் வந்து டிஎல்கிட்ட மட்டும்தான் இருக்கும், டிஎல் இல்லைன்னா மேனேஜர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா உன்னால டைரக்டா அதை அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? நீ டிஎல்கிட்ட சொல்லி அந்த டிஎல் வந்து தான் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பையனுக்கு வந்து இந்த கோடை வந்து சர்வர் ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அப்ரூவல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்ரூவல் பண்ணிட்டே தான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? அதை நீ ஓப்பன் பண்ணேன்னா இதே கோடு, இந்த கோடு அதாவது நீ இல்லாத கோடு, இப்படி இல்ல இது இந்த கோடு வந்து இல்லாம அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கும். இதை நீ வந்து டெவலப்பருக்கு வந்து அந்த சர்வர்லக்கும் இதே கோடு தான் இருக்கும். சர்வர்னா லைவ்க்குரிய அந்த இது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சர்வருக்கு என்ன பண்ணுவாங்க, இதை மூவ் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? அதுக்கடுத்து இன்னொன்று இருக்கு, ப்ரொடக்ஷன் சர்வர்னு இருக்கு, அது வேற. இது நார்மல் ஒரு லோக்கல் சர்வர்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீ மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணி நீ அங்கேயும் செக் பண்ணணும். அங்கே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ டெஸ்டிங் டீமுக்கு கோட் அனுப்பணும். ஓகேவா? டெஸ்டிங் டீம் வந்து அங்கே ஓகே ரன் ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்டிங் டீமுக்கு நீ கோட் அனுப்பணும். ஓகேவா? அதை அவங்க வேலிடேட் பண்ணி கிராஸ் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னாதான் அவங்களே அந்த டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு கூட மாற்றி விட்டுருவாங்க. டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் என்ன பண்ணுவான், இது எல்லாமே கரெக்டா எடுக்குது அப்படின்ட்டு அந்த லைவா சர்வர்ல இப்ப பேங்க்லாம் இப்போ ஐஓபி ஓப்பன் கூட இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு அதுதான் ப்ரொடக்ஷன் சர்வர்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் பிஎஸ் ப்ரொடக்ஷன் சர்வர். ஓகே, அந்த ப்ரொடக்ஷன் சர்வருக்கு உங்களோட கோட அவங்க மூவ் பண்ணுவாங்க. புரியுதா கைஸ்? அப்ப நீ எந்த தப்பு பண்ணாலும் உன்னால எங்க ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா கைஸ்? அதனால தப்பே இருக்காது. ப்ரொடக்ஷன் சர்வர் போறப்ப கிளீன் அண்ட் நீட்டா போகும். அதையும் மீறி சில இஷ்யூ வரும். ஓகேவா? சம்டைம்ஸ் அதை நம்ம வந்து தடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு அந்த இது கரெக்டாக எடுக்கும். பட் இது நாளைக்கு டேட்டுக்கு அது வேற மாட்ட கூட. ஏதாவது நீ டேட் ஃபார்மேட் ஏதாவது மாற்றி போட்டு அந்த லாஜிக் எழுதிருக்கேன்னா செபி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆகாது. 99% ஏதாவது 1% இதாயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் போட்டு தலைவலி ஆக்கிடுவான். ஓகேவா? அப்போ அவங்க போட்டு அந்த அங்கே ஏன்னா அந்த கிளைண்ட் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் தான் அந்த ஆக்சஸ்க்கு அவங்க கிட்ட தான் இருக்கும். அவன் என்னப்பா இது டே அப்படி இப்படின்னு கண்ட மணிக்கு வைவான். ஓகே, அப்போ நீ வந்து என்ன பண்ணும், அப்பதான் நீ அன்னைக்கு லீவுக்கு போயிருந்தாலும் இல்ல சாட்டர்டே சண்டே இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. நீ வந்துடுறா சாமி, அப்பா சாட்டர்டே ஒரு நாள் 3 நாள் கூட எப்ப நீ லீவ் எடுத்துக்க, தயவுசெய்து இதை முடிச்சு கொடுறா அப்படின்ட்டு அங்க இஷ்யூ ஆனாதான் இந்த மட்டும் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் என்டையர் டீமுக்குமே. புரியுதா கைஸ்? ஏன்னா அதுக்கப்புறம் நேமும் ஸ்பாயில் ஆகும். ஓகேவா? அந்த டீமுக்கு உங்க பேர் இல்ல, அந்த டீமுக்கே ஸ்பாயில் ஆகும். டெஸ்டிங் டீமுக்கும் அடியாகும், டெவாப்ஸ் டீமுக்கும் அடியாகும், டெவலப் பண்ணது யாரு அவனுக்கும் அடியாகும், அதை டெக்ஸ்ட் பண்ண யாரு எல்லாத்துக்குமே ஒரு நேம்க்கு வந்து திட்டு வாங்குவீங்க. எப்படியும் மீட்டிங் வச்சு திட்டுவான். ஓகே, இதுதான் உண்மை. புரியுதா கைஸ்? ஏன்னா நீ உன் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா நீ கரெக்டா நீ முன்கூட்டியே நீ பண்ணிருக்கணும். இன்னொன்னு, ஆனா உங்க மேல 10% தப்பு. அப்ப உன்னை அப்ரூவல் பண்ணவனும் கரெக்டா பண்ணிருக்கணும். அவங்களே 10% தான் தப்பு இருக்கு. ஏன்னா டெஸ்டிங் பண்ணவே கரெக்டா பண்ணிருக்கணும். அவன் மேலே தப்பு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்றவங்க கரெக்டா பண்ணிருக்கணும். கரெக்டா கைஸ்? அப்ப அதனால 99.99% அந்த ப்ரொடக்ஷன் இஷ்யூ வராது. ஓகேவா? ஸோ ஏன்னா அதுக்கேற்ற அப்படிதான் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்டிங்ல அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு பொண்ணுக்குலாம் சரியான சண்டே வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த டெஸ்டிங் டீம் ஒரு பொண்ணு. ஓகே, ஏன்னா நான் ஒன்று போட்டு டெவலப் பண்ணி அனுப்பிச்சு விடுவேன், அந்த பொண்ணு அதை பக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விடும். என்னடா இவங்க எனக்கு கொடுத்த டாஸ்க் ஏற்ற அப்படி வேற எப்படி நான் போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பஞ்சாயத்து பண்ணி அப்படிலாம் நிறைய நடக்கும். இதே இப்போ சாட் ஜிபிடி வந்தனால வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம். எல்லாருக்குமே
டெவலப்பருக்கும் சரி, டெஸ்டிங் டீமுக்கும் சரி, இதுக்கும் சரி, யாருக்கு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆக்சுவலாக நான் ரீச் ஆனதுக்கு என்னோட ஆஃபீஸ் நான் எப்படி நான் ரீச் ஆனேன்னா, நான் டெஸ்டிங் டீம் பண்ற வேலை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணும் டெஸ்டிங் டீம்ல, அந்த பொண்ணை தான் நான் கத்துக்கிட்டேன். எப்படி இப்போ என்னோட கோடை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டூலை நானே இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணி அதை நான் என்னோட ப்ராஜெக்டை நானே டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். புரியுதா கைஸ்? அப்ப என்னோட சைட்ல இருந்து ஒரு டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்களோ அதுக்கு நானே ஒரு ஆப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் கோடிங் மூலமே பண்ணலாம். ஓகேவா? அதை நான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதை பண்ணி நானே டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவேன். அப்ப எனக்கு இங்கேயே கண்டுபிடிச்சிரும்ல பக் எப்படி வரும், அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தான் நான் அனுப்புறப்ப இது வரைக்கும், அதனால தான் இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல என்னோட கோட் இது வரைக்கும் நான் பக் ஆகி வந்ததே கிடையாது. புரியுதா கைஸ்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாக்டிக்ஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். இந்த பையன் இது வரைக்கும் ஒரு இஷ்யூ கூட அவன் மேலே போனது இல்லடாங்கிறப்ப உன்னோட நேம் நல்லா ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த என்ன எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து உள்ள போய் நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு. அதை நான் இப்பயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க, கம்பெனினா இப்படிதான் இருக்கும். என்ன மாட்டோம் வந்து சர்வருக்கு மூவ் பண்றாங்க கோட அப்படின்ட்டு. எஸ்ஆர் நோ கைஸ்? இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? டெல்மி கைஸ், டெல்மி கைஸ். மைக் ஆன் பண்ணி அதை பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பண்ணி. ஓகே, புரியுதுல? இதுதான் கான்செப்ட். அதனால நீங்க தைரியமா இருங்க, சரிங்களா? ஐயோ எப்படா நம்ம கோடு போட்டு என்னடா இது திட்டுவாங்களோ வைப்பாங்களோ அப்படிலாம் வேலையே இல்லை. நீங்க என்ன கோடு போட்டாலும் அவங்க அவங்ககிட்ட நீங்க கேட்டாலே சொல்லி தருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, சரிங்களா? நீங்க 6 மாசத்துல செட் ஆயிருவீங்க, பழகிடுவீங்க நல்லா. ஓகே, அதனால எந்த பயமும் இருக்காது. ஓகே, அவன் பெரியவன், அவன் அவ்வளவு சம்பளம் வாங்குறான், இவங்களான்னு வாய்ப்பே யாரும் சம்பளமும் சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அதெல்லாம் ரூல். நீ என்ன கேட்டாலும் பொய் சொல்லுவானே தவிர உண்மையான சம்பளம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். புரியுதா கைஸ்? ஸோ அதனால நீங்க போய் அங்க போய் சம்பளத்தை கேட்கறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ வேலை பாரு, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதனால அடுத்தவங்கள்ட்ட அதை பத்தி நீங்க டிஸ்கஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்கு கைஸ். ஓகே, என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். நான் யாரையும் பார்த்தோ கேட்டோ நான் சொல்லலை, நான் அனுபவிச்சு நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா இப்ப நீ நல்லா லேட்டஸ்டா டெக்னாலஜி படிச்சு உள்ள போற, உன்னோட அங்க நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருப்பான். அவன் கம்மியா வாங்கிட்டு இருப்பான், ஒரே கம்பெனிலே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஓகேவா? அப்ப நீ உன்னோட சம்பளத்தை ஏதாவது கேஷுவலா பேசுறப்ப சொன்னேன்னா அவங்களுக்கு என்னடா நான் 5 வருஷம் இவனோட மூத்தவனா இருக்கேன், எனக்கே இவ்வளவுதான், இவனுக்கு இவ்வளவு சம்பளமா? அப்ப நீ ஏதாவது டவுட் கேட்டா கூட அவன் வந்து இட்ஸ் ஹியூமன் நேச்சர் கைஸ், சொல்லி தர மாட்டாங்க. ஓகே, நான் அனுபவிச்சு சொல்றேன்ப்பா. புரியுதா? அதனால அந்த சம்பளத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அங்கெல்லாம். எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ். ஓகே சார். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதான் அனுபவத்துல நான் சொல்றேன், அவ்வளவுதான். கத்துக்கோங்க. ஓகே, வெறும் கோடிங் மட்டும்லாம் கிடையாது வாழ்க்கை, இதை தாண்டி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதனால பாத்துக்கோங்க. ஓகே, பண்ணிட்டீங்களா? அதனால நீங்க இந்த கோடு வந்து கரெக்டா எடுக்குதா இல்லையான்ட்டு நீங்க எல்லாமே செக் பண்ணி படிப்படியா தான் எடுத்துட்டு போகணும். டெஸ்டிங் டீம்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, குட். ஸோ மற்றபடி கோடு எடுக்குதா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போலாம் சார். ஓகே, ஸ்ரீவாரி, இப்ப நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே ஸ்ரீவாரி? ஆமா ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. ஓகே, ஏன்னா அவங்க வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீவாரிக்கு. ஓகே, அவருக்கு தெரியாதது இப்ப எனக்கு தெரியாத பாதி விஷயங்கள் அவருக்கு வந்து அவருக்கு தெரியாத பாதி விஷயங்கள் எனக்கும் தெரியாது. ஓகேவா? ஏன்னா அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா அவங்களும் அனுபவப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஓகே, நீங்க ஏதாவது அனுபவப்பட்டிருக்கீங்களா இது மட்டும் ஸ்ரீவாரி? அது ஆமா ப்ரோ, அது என்ன சொல்றது, அது கேட்கக்கூடாது. சேலரி என்னங்கிறது கேட்கக்கூடாதுதான். ஆமா ஆமா, அது நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு அப்படிதான் போகணுமே தவிர அது தேவையில்லாத. ஆமா, எஸ் கரெக்ட். அதே மட்டும் நீங்க ஏதாவது வெளியில எங்கேயாவது படிக்கிறீங்க வைக்கிறீங்கனாலும் அதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் அந்த படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஓகே, நிறைய இஷ்யூ ஆகும் கைஸ். ஏன்னா நிறைய டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க, திடீர் வீம்புக்குனே அசைன் பண்ணுவாங்க. அந்த பையன் அப்ப ஃப்ரீயா தான் இருக்கான் போல, அப்ப படிக்கிறான்னா அப்ப ஃப்ரீயா இருக்கான் போல, அப்ப அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுப்போம்ட்டு அவங்களோட ப்ரெஷரை கம்மி பண்றதுக்கு கொடுப்பாங்க கைஸ். அதே மட்டும் எப்பயுமே ஒரு பர்சன் கிட்ட க்ளோஸாகவும் பழகக்கூடாதுங்குவாங்க. அதாவது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அன்னைக்கு லீவு போடணும், ஆனா டாஸ்க் நீ முடிச்சாகணும்னா அந்த டாஸ்க் கிடையாது நீ பண்றா அப்படின்ட்டு இப்படி நீங்க பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய தலைவலி ஆகுது பின்னாடி. அந்த மட்டும் பழகாதீங்க. அதே மட்டும் நீங்க உங்களோட லாகினை வந்து வேற ஒருத்தவே யூஸ் பண்ணி லாகின் பண்ற மட்டுமும் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ உன் சிஸ்டத்துல சும்மா என்னோட லாகின்ல நீ போய் பண்ணி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நிறைய இருக்கு, போனா கத்துக்குவீங்க. புரியுதா? ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை பத்தி நான் இன்னும் சொல்றேன், ஒரு ஸ்பெஷல் செஷன் நான் வைப்பேன் கண்டிப்பா. அதெல்லாம் சொல்லிட்டு தான் அனுப்புவேன், அதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, சூப்பர் கைஸ். வேற
அதே மட்டும் நீங்க ஏதாவது உள்ள போய் கம்பெனில பஞ்சாயத்துல மாட்டினாலும் என்கிட்ட நீங்க சொல்லுங்க. ஓகேவா சார், இப்படி ஒரு ப்ரெஷர்ல நான் மாட்டிக்கிட்டேன், என்ன சார் பண்றது, யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல, யார்கிட்டடா போய் கேட்கறதுன்னு நீங்க நினைக்கிறப்ப என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே, புரியுதா? ஓகே கைஸ், குட். வேற கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? போகலாம் சார். ஓகே, நிறைய குட். நிறைய மெயில் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். கம்யூனிகேஷன் மெயில் ப்ராக்டிஸ். ஆமா 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 இதுதான் ஆமாங்க, மெயில். சூப்பர். முக்கியமே அதுதான் கைஸ். நான் அதுக்கு தான் உங்களை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏதோ ஒரு கிளாஸ் நான் சொன்னேன் எனக்கு மெயில் அனுப்புங்கன்னு சொல்லி. கரெக்டா? அசைன்மெண்ட்லாம் எனக்கு மெயில் அனுப்ப சொல்லி இந்த ஞாபகம் இருக்கா? டெல் மீ கைஸ். சொல்லியிருந்தேனா? ஓகே. ஓகே, நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்களே கனியமுதன் இது. ஓகே, ஸோ நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. அதுக்கு தான் நான் கொடுத்த ரீசன் அதுதான். ஏன்னா மெயில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி மெயில் அனுப்பணும். ஓகே, அதுக்கு தான் நான் உங்களுக்கு வரப்பிரசாதம் மட்டும் அந்த மெட்டா ஏஐ சாப்பிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கு அதுவு, அப்புறம் உங்களோட சாட் ஜிபிட்லாம் ஒரு அது ஜெமினி ஏஐ, இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மட்டும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா கைஸ்? ஓகே, இப்போ நான்லாம் கம்யூனிகேஷன் தெரியாதப்ப ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் நான் பண்ணுவேன். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அப்படியே தான் கற்றுக்கிட்டோம். அந்த மாட்டம் தான் நீங்கள் ப்ரொஃபஷனலாக அனுப்பணும். அவங்க எப்படி அனுப்ப சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் கோட் அனுப்புறது, அதை அனுப்புறது இப்படிலாம் வைக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய ரூல் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே மெயில் கம்யூனிகேஷன் தான் கைஸ். புரிஞ்சா? ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் போனாலே கற்றுக்குவீங்க. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுதா? நான்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மெயில் அடிக்க எனக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களோட பேக்ரவுண்டை பொறுத்து ஆக்சுவலாக. ம். ஆமாம். ஸோ கோடிங்கோட ஜென்ரல் இங்கிலீஷு அந்த இது டெவலப் பண்ணிக்கோங்க. அது ஏன்னா அது எனக்கு நான் 4 வருஷம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்களா இருக்கும். ஸோ அதை ஆமாம் நான் ஆமாம். கமெண்ட் பண்ண விரும்பலை. ம். ஆனால் நம்ம தமிழில் சொல்ல நினைக்கிறது அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் வரணும். எப்படி கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஆமாம், எஸ், கரெக்ட், 100% கரெக்ட். நான் அப்படிதான். நான் ஐசே தமிழ் மீடியம். ஓகே ஓகே, நான் பிள்ளைகள்கிட்ட பேச்ச போட்டு தான் நான் வந்து கடலை போட்டு தான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணேன். அப்படியே கம்பெனிக்குள்ள வந்தது. எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், நான் பக்கத்தில் யாராவது கேட்டுக்குவேன். அப்போ தான் நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி சாட் ஜிபிலாம் கிடையாதுல்ல. அப்புறம் தான் நம்ம நாளடைவில் வந்து அந்த நிறையா வந்து இப்பயுமே என்னால் ஏதாவது நான் ஒரு பெரிய பேராகிராஃப் எஸ்ஐ மட்டும் அடிச்சு ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா நான் சாட் ஜிபியில் செக் பண்ணிக்குவேன். ஒரு செக் கிராமர்னு கொடுத்தா அதுவே அலைன் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் அனுப்புவேன். ஸோ இதெல்லாம் மெயில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, ஸோ வேற எதுவும் கேட்கணுமா? என்னடா பஞ்சாயத்து போயிட்டு ஏதோ ஊருக்காரங்க ஏதோ போலீஸ்ல ஏதோ ஓகே, இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன் கைஸ், கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ என்ன, ஓகே இது நான் மெயினாக முடிச்சிட்டேன்னா லாஸ்ட் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ மை அக்கௌண்ட் டீடைல்ஸு இதான் இப்போ நான் சொல்லி இது ஈஸி தான். அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணுறதை வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா கைஸ்? ஓகே, நல்லா கவனிங்க கைஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நேற்று நீங்கள் இதுக்கு முன்னாடி பைத்தான் ஒர்க் இது படிச்சிங்களா, அந்த மாட்டம் இது இருக்காது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ இங்கே எப்படி அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்க? அப்போ இது வந்து மை அக்கௌண்ட்ஸ் பேஜ். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ? இது மை அக்கௌண்ட்ஸ் பேஜ் தானே? அப்போ இது வேற பேஜ் தானே இது? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இங்கே தான் நிறைய ட்விஸ்ட் இருக்கு கைஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த மை அக்கௌண்ட்ஸ் பேஜில், ஓகேவா, மை அக்கௌண்ட்ஸ் பேஜ் எங்கே இருக்கு? இதை வேணா இதை ஒன்றை மட்டும் இப்போ நான் சொல்லி தரேன். சரிங்களா? பொறுமையாக போகலாம், பேலன்ஸ் கூட நாளைக்கு பார்த்துக்கலாம். மை அக்கௌண்ட்ஸு, இந்த மை அக்கௌண்ட்ஸ் பேஜுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பீங்க. ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருப்பீங்கன்னா மை அக்கௌண்ட்ஸ் எங்கே எழுதியிருப்பீங்க? எழுதியிருக்கீங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் அந்த யார் லாகின் பண்ணணும் அவனோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். இது கொஞ்சம் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும். பொறுமையாக கவனிங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த டாபிக்கு பேர் தான் மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீ வந்து அந்த யூசர் வந்து லாகின் பண்ண அந்த ஆக்சஸை கொடுக்கணும். புரியுதா? ஸோ அது எப்படி சார் அது கொடுக்குறது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க கைஸ். ஓகே, இப்போ இந்த டேஷ்போர்டில் வந்து நான் கிளிக் பண்ணுவேன். எங்கே கிளிக் பண்ணுவேன்? மை அக்கௌண்ட்ஸ் எங்கப்பா கிளிக் பண்ணுவேன்? இங்கே கிளிக் பண்ணுவேனா? கரெக்டாக கைஸ்? இதுதான் மை அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல். இதுதானே? இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுவேனா? பேக் வாங்க. அதாவது அந்த மை அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுறப்ப இந்த பேஜ் வரதுக்கு ரீசன் என்னது? ஏன்னா அந்த பேக் எண்ட்ல இந்த கோடு இருக்கு. அப்போ இந்த இடத்துல
நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரை பாஸ் பண்ணணும். ஏதாவது ஐடியோ இல்ல பேங்க் அக்கவுண்ட் நம்பரோ நீங்க பாஸ் பண்ணணும். ஏதாவது எது யூனிக்கா இருக்கும். அது எப்படி சார் பாஸ் பண்றது அப்படின்னா, ஒரு ஃபார்வர்டு ஸ்லாஷ் டபுள் கர்லி பிராக்கெட்ஸ்ல லாகர் டேட்டா டாட் அக்கவுண்ட் நம்பர். ஓகேவா? உங்க அக்கவுண்ட் நம்பர் எப்படி எடுப்பீங்க? அதான் நீங்க கீழே போட்டிருக்கீங்களே உங்களோட அந்த இதுலயே இந்த அக்கவுண்ட் நம்பர் போட்டிருக்கீங்களே, இந்த 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 கோடை அப்படியே அங்க தூக்கி போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த கோடை அப்படியே தூக்கி அங்க போடுங்க, வேலை முடிஞ்சு. ஓகே சார், ஏன் சார் நம்ம இப்படி பாஸ் பண்றோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப இதை நான் கிளிக் பண்றப்ப இந்த அக்கவுண்ட் நம்பர், இந்த அக்கவுண்ட்ஸ் வந்து எங்க வரும்? இங்க வரும். இங்க இருந்து யூஆர்எலுக்கு வரும் ஆக்சுவலா. அப்ப இது வந்து ஒரு அக்கவுண்ட் நம்பர், சரிங்களா? இந்த அக்கவுண்ட் நம்பர் வந்து இங்க வரும். எங்க வரும்? இந்த யூஆர்எலுக்கு வரும். அப்ப இந்த யூஆர்எல்லையுமே அந்த மை அக்கவுண்ட் நம்பர் எங்க இருக்கு? எங்க இருக்கு? மை அக்கவுண்ட்ஸ் இருக்கா? இங்க ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு லெஸ் தென் சிம்பிள்ல ஸ்ட்ரிங் கோலன் அக்கவுண்ட் நம்பர். ஓகே ஓகே, அக்கவுண்ட் நம்பர், அக்கவுண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் கர்லி பிராக்கெட்ஸ். இது ஏன் சார் இப்படி போடுறோம்னா, அப்பதான் அந்த யூஆர்எல் அது வாங்கும். இங்க டைப் கொடுக்குற அக்கவுண்ட் நம்பரை நல்லா கவனிங்க. இங்க நீ இந்த எங்கடா அது அந்த டேஷ்போர்ட்ல கொடுக்குற அக்கவுண்ட் நம்பர், இங்க நம்ம அக்கவுண்ட் நம்பர் வந்துடும். எஸ்பிஐ பிளாப்லா திங் ஏதோ வந்துடும். இது இந்த யூஆர்எலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப இந்த எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஏன்னா நீ எஸ்பிஐ அப்படி கலந்து வருதுல, அதனால ஸ்ட்ரிங் அக்கவுண்ட் நம்பரா மாறிடும். இதை நீ அப்படியே இந்த அக்கவுண்ட் நம்பர் இங்க இருந்து உன் வியூஸ்க்கு வரும். உன் வியூஸ்க்கு அந்த மை அக்கவுண்ட்ஸ்க்கு வரும். இங்க இந்த ரெக்வஸ்ட் பக்கத்துல அந்த அக்கவுண்ட் நம்பரை நீ கொண்டு வரணும். அக்கவுண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பர் கொண்டு வந்துட்டு, இப்ப நான் பிரிண்ட்ல ஓகே ஒரு எப்ஸ்டிங்ல போட்டு போடுறேன். லாகர் அக்கவுண்ட் நம்பர் இஸ் அக்கவுண்ட் நம்பர். அப்ப நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பண்ணது கரெக்ட்னா, இந்த அக்கவுண்ட் நம்பர்ல எவன் லாகின் பண்ணணும் அவனோட அக்கவுண்ட் நம்பர் இங்க வரும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுச்சா புரியலையா? Tell me guys. சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஓகே, நல்லா கவனிங்க, திரும்ப சொல்றேன். இப்போ இந்த பேஜை பாருங்களேன். இப்போ இந்த மை அக்கவுண்ட்ஸை நான் கிளிக் பண்ணணும். கரெக்டா? அது அப்ப கிளிக் பண்ணா வெறும் மை அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் இங்க வரும். இதுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு. கரெக்டா கைஸ்? சரி சார். அப்ப இந்த மை அக்கவுண்ட்ஸை கிளிக் பண்றப்ப யாரு லாகின் பண்ணா அவனோட அக்கவுண்ட் நம்பரை நான் பாஸ் பண்றேன். எதுக்கு சார் அக்கவுண்ட் நம்பரை மட்டும் பாஸ் பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா அப்பதான் எனக்கு அந்த அக்கவுண்ட் நம்பரை வச்சு ஏதாவது நான் பின்னாடி நான் லாஜிக் எழுதணும். அதுக்காக நான் அக்கவுண்ட் நம்பரை மட்டும் பாஸ் பண்றேன். ஓகேவா? அதை நான் சொல்றேன். அப்ப இந்த கிளிக் பண்றப்ப இந்த யூஆர்எல்லோட அவனோட அக்கவுண்ட் நம்பரையும் நான் அனுப்பணும். அப்ப பாருங்களேன், இப்ப நான் கிளிக் பண்றேன். சாரி கைஸ், நான் இதில் சேவ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணல, மறந்துட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ நான் மை அக்கவுண்ட்ஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண டைமே எனக்கு அந்த மேல அந்த யூஆர்எல் அவனோட அக்கவுண்ட் நம்பரை நான் பாஸ் பண்ணிட்டேனா? Tell me guys. சார் ஆனா ஷோ ஆகுது அக்கவுண்ட் நம்பர். அக்கவுண்ட் நம்பர் ஷோ ஆனா பிரச்சனை இல்லைல்ல. அக்கவுண்ட் நம்பர் வச்சு நீ என்ன பண்ண முடியும்? உன் பாஸ்வேர்டு வேணும்ல எனக்கு. கரெக்டா? இப்போ உன் அக்கவுண்ட் நம்பர் உன்னோட பாஸ்புக் வச்சு நானே எடுப்பேனே. கரெக்டா தானப்பா? எஸ் சார். அக்கவுண்ட் நம்பர் மேட்டர் கிடையாதுல. நீ பாஸ்வேர்டையும் பாஸ் பண்ணாதானே அதுதான் எனக்கு தப்பு. யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீ திறந்து வச்சிருந்தா யாருனாலும் எடுத்துட்டு போயிருவான். அக்கவுண்ட் நம்பர் உன்னோட இன்ஸ்டாகிராம் யூசர் நம்பரை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? பாஸ்வேர்டு தானே வேணும் எனக்கு. அந்த மட்டும் தான் கணக்கு. புரியுதா? ஓகே, இதையுமே நிறைய பண்ணலாம். இதே நம்ம வேற ஒரு என்கிரிப்டட் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, அது நிறைய அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். பட் அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கலாம். பின்னாடி கூட அதெல்லாம் சொல்லி தரேன் டைம் இருந்தா. ஓகே, இதே என்கிரிப்டட் பண்ணலாம். ஓகேவா? அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ அப்ப இந்த எஸ்பிஐ, ஓகே, அப்ப இந்த எஸ்பிஐ சாரி என்னடா எஸ்பிஐ வருது, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நான் கிளிக் பண்ணிட்டே இங்க அமைச்சிட்டேன். இங்க இருந்து இங்க எங்க வந்திருக்கும்? இந்நேரம் யூஆர்எல் எங்க வந்திருக்கும்? இந்த யூஆர்எலுக்கு வந்திருக்கும். வரப்ப இதை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் சாரி ஸ்ட்ரிங்னு போட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டேன். இதே நேமா தான் நீங்க இங்கேயும் போடணும். அப்பதான் உங்களோட அந்த டேட்டா அப்படியே உள்ள வந்து, இப்ப எனக்கு ஆன்சர் இங்க கீழே வந்திருக்கா? மை லாகர் அக்கௌண்ட் நம்பர் இஸ்ன்ட்டு யாரு லாகின் பண்ணணும் அவனோட அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, சூப்பர் சார், புரியுது சார். சரி சார், எதுக்கு சார் இந்த அக்கௌண்ட் நம்பர் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இந்த பேஜை நான் கிளிக் பண்ண டைம் எனக்கு யுவராஜின் பேர் மாறிடுச்சு பாருங்க. ஆனா நான் யுவராஜா நானே லாகின் பண்ணேன். டெல் மீ கைஸ், நான் யாரை லாகின் பண்ணேன்? அப்ப யார் லாகின் பண்ணணும்னா இந்த பேஜ்லயே அவன் பேரை நான் காட்டணும்ல. அதே மட்டும் இங்கேயும் பாருங்க, லாக் அவுட் பேஜ்ல மாறிடுச்சு பாருங்க. அப்ப இங்கேயும் நான் மாத்தணும்ல. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? இங்கேயும் நீ கோட எழுதணும். அதே மட்டும் இங்கே அவனோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே டிஸ்பிளே பண்ணும். அவனோட அக்கௌண்ட்டை வச்சு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அவன் எப்போ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாங்கிற எல்லாத்தையும் நான் காட்டணும்.
அப்ப நான் எப்படி பண்ணுவேன்? அதுக்கு தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துட்டு வந்தேன். புரியுதா கைஸ்? இப்போ நான் பண்றேன் பாருங்க லாஜிக். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ இந்த லாஜிக் எடுத்துட்டு வரேன். எந்த லாஜிக்னா அதே லாகர் டேட்டா ஈக்குவல் டு உன்னோட அந்த டேபிள் நேம் என்னது? கஸ்டமர் என்னப்பா டேபிள் நேமு? கஸ்டமர் ரெஜிஸ்டர் டேபிளா? இதுதானே உங்க டேட்டாலாம் இருக்கு. ஓகே, கஸ்டமர் ரெஜிஸ்டர் டேபிள் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் கெட்டு. இதுல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். எங்க? உங்களோட டேபிள்ல ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரையும் இங்க மேல வருது பாரு ஒரு அக்கௌண்ட் நம்பரையும் நான் ஈக்குவல் பண்றேன். அப்ப இந்த அக்கௌண்ட் நம்பர், அதாவது இப்ப நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் SBI அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த அக்கௌண்ட் நம்பரு என்கிட்ட இருக்கிற டேட்டால எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி எடு அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா கைஸ்? எப்படி லாஜிக்? அப்ப அந்த டேட்டாவை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா அப்ப இந்த லாகர் டேட்டால எல்லா டேட்டா வந்துரும்ல. அதான் உங்களுக்கு தான் தெரியுமே. ஓகே, பிரிண்ட் போட்டு செக் பண்ணிக்க. பிரிண்ட்ல போட்டு அந்த லாகர் டேட்டா செக் பண்ணிக்க. லாகர் டேட்டா டாட் ஃபுல் நேம் போட்டு செக் பண்ணு நம்ம பண்ணது கரெக்டா தானே. புரியுதா? செக் பண்ணுவோமா? இங்க பாருங்க, பேக் வந்துட்டேன். இப்போ நம்ம பண்ணது கரெக்டானு டிபேக்ல செக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் நம்பரு இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கு. இங்க போய் செக் பண்றேன். வந்திருக்கா வருண்குமார்ன்ட்டு? அப்ப நான் பண்ணது கரெக்டா தானே? வந்திருக்கா? அவனோட அக்கௌண்ட் நம்பரு அவனோட ஃபுல் நேம் வந்திருக்கா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஓகே, ஆக்சுவலா இதுக்கு தான் ஆக்சுவலா நான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நான் சொல்லி தரது இல்லை. ஏன்னா அது ரொம்ப லென்த்தியா போய்கிட்டே இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும் கைஸ். சொல்லி தந்தா பக்காவா புரியும். இங்க பாருங்களேன், இப்ப எப்படி ஒரு டேட்டாவை நான் பாஸ் பண்ணிட்டேன். எதுக்கு இப்ப தெரியுது அக்கௌண்ட் நம்பரை நான் பாஸ் பண்ணேன்னு? ஏன்னா மத்த எதையும் என்னால பாஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்களேன், இப்ப நான் வேற எதை போய் நான் பாஸ் பண்ணுவேன் இந்த இடத்துல? இங்க ஏன்னா இந்த இடத்துல யூனிக்கா இருக்கிற ஒண்ணே ஒண்ணு உன்னோட இமெயில் ஐடி பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இல்லனா அக்கௌண்ட் நம்பர் தான் பாஸ் பண்ண முடியும். இல்லனா ஃபோன் நம்பர் பாஸ் பண்ணலாம். ஆனா ஃபோன் நம்பர்லாம் நீ இப்படி காமனா உன்னால வைக்க கூடாது. எவனாவது கால் பண்ணிட்டு இருப்பான் அதை பார்த்து. ஓகே, ஒண்ணு நீ இமெயில் ஐடியை பாஸ் பண்ணலாம், இல்ல அக்கௌண்ட் நம்பரை பாஸ் பண்ணலாம். புரியுதா? சோ புரியுதா கைஸ்? அப்ப நான் அக்கௌண்ட் நம்பரை வச்சு இதே எவன் லாகின் பண்றானோ அதே அக்கௌண்ட் நம்பரு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை மட்டும் எடுத்தனால எனக்கு அந்த வரும்னு காட்டுச்சு. அப்ப இப்ப நான் என்ன பண்ணலாம்? இதை நான் பாஸ் பண்ணலாம். ஓகே, லாகர் டேட்டாவை டிக்ஷனரி ஃபார்மேட்ல பாஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். லாகர் டேட்டா கோலன் சாரி அதே லாஜிக் தான். லாகர் டேட்டா கீழே போட்டீங்கல்ல, அதே லாஜிக் தான். லாகர் டேட்டா கோலன் லாகர் டேட்டா பாஸ் பண்ணிட்டேனா? ஓகே, இப்போ இதை எடுத்துட்டுக்கோங்க. ஓகே, இப்போ லாகர் டேட்டாவை நான் எங்க ஆக்சஸ் பண்ணலாம்? மை அக்கௌண்ட்ஸ்ல ஆக்சஸ் பண்ணலாம். மை அக்கௌண்ட்ஸ் எங்க இருக்கு? மை அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கா? மை அக்கௌண்ட்ஸ்ல என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதுல கைஸ்? நான் எங்க ஆக்சஸ் பண்ணணும்? யுவராஜ்ங்கிற பேர் எங்க இருக்கு? இங்க இருக்கா? அந்த இடத்துல எனக்கு ஃபுல் நேம் வரணும். அதாவது லாகர் டேட்டா டாட் ஃபுல் நேம் வரணும். அதே மட்டும் லாகர் டேட்டா டாட் இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி வரணும். லாகர் டேட்டா டாட் இமெயில் அண்டர்ஸ்கோர் ஐடி வரணும். ஓகே, அதே மட்டும் அக்கௌண்ட் நம்பர் வரணும். அதான போட்டிருந்தோம். லாகர் டேட்டா டாட் அக்கௌண்ட் நம்பரும் வரணும். அப்ப எல்லா பேஜுக்கும் இதை நான் கொண்டு வந்துட்டேன் வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேபிள், அந்த டேபிள்லையுமே உன்னோட டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பரா? ஓகே, லாகர் டேட்டா டாட் அக்கௌண்ட் நம்பர் வந்துருமா? இந்த இடத்துல என்னது? உன் பேரா? லாகர் டேட்டா டாட் உன்னோட பேர் என்னது? ஃபுல் நேமா? அந்த ஃபுல் நேம் காலம். இது என்னது? பேலன்ஸ். இது அக்கௌண்ட் கிரியேட்டடா? சாரிப்பா இது அக்கௌண்ட் கிரியேட்டடுக்கு. அதுக்கு என்னப்பா மெத்தட் போட்டிருந்தோம்? ரெஜிஸ்டர்ட் டிடியா? ஓகே, ஏன்னா அந்த ரெஜிஸ்டர் டேட்டா நீ எப்ப ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட் கிரியேட்டட் டேட்டா அந்த ரெஜிஸ்டர் டேட்டால பார்த்தா தெரிஞ்சிரும்ல. அப்ப அதை நீ அங்க கொண்டு வரணும். அவ்வளவுதான். அப்ப நீ அங்க தூக்கி அதை போடு. லாகர் டேட்டாக்குள்ள அந்த ரெஜிஸ்டர் டிடி. அப்ப பேலன்ஸுக்கு என்ன போடுவேன்? பேலன்ஸ்க்கு என்ன போடுவேன்? அந்த டெபாசிட் அமௌண்டா இல்ல வேலட்டா? டெபாசிட் அமௌண்டா? ஓகே, அந்த டெபாசிட் அமௌண்ட் அதானே கைஸ்? ஓகே, அப்ப லாகர் டேட்டா டாட் டெபாசிட் அமௌண்ட் போட்டா அந்த வேலட்ல தெரிஞ்சிட போகுது. லாகர் லாகர் டேட்டா டாட் ஓகே டெபாசிட் அமௌண்ட். இப்ப ரன் பண்ணி பாப்போமா? இங்க பாருங்க. இப்ப எப்படி கைஸ்? வருண்குமார் வந்துருச்சா? எப்படி புரியுதா? இப்ப நான் பேக் வந்துட்டு திரும்ப நான் வரேன். ஒண்ணு இல்ல, இப்ப நான் லாக் அவுட் பண்றேன். வேற ஒருத்தனை நான் லாகின் பண்றேன். இப்ப இது ஜோஷுவா நான் லாகின் பண்றேன். இப்ப பாருங்களேன், ஜோஷுவா அக்கௌண்ட் எவ்வளவு? டெபாசிட் 2000 ரூபாய் இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, நான் லாகின் பண்றேன். ஜோஷுவா வந்து லாகின் பண்றேன்.
65431 லாகின் பண்ணிட்டேன். ஜோஸோட டீடைல்ஸ் காட்டுது, இங்க காட்டுது ஹாய் ஜோஸ்வான் காட்டுது. இவர் எப்போ லாகின் பண்ணான்னு காட்டுது. இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் பேஜை கிளிக் பண்ணாலும் எனக்கு அந்த பேஜ்லயும் ஜோஸ்வா தானே காட்டணும். இந்த காட்டுதா ஜோஸ்வா அவரோட இது எப்படி அவருடைய அக்கௌண்ட் நம்பர் காட்டுதா, அவர் எப்ப அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதுன்னு காட்டுதா, எந்த செகண்ட் கிரியேட் பண்ண முடியும் காட்டுதா, அவர் அவைல் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு காட்டுதா. எஸ் ஆர் நோ கைஸ், எஸ் ஆர் நோ, டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இது யாருக்காவது புரியாம இருக்கா எதுக்கு சார் இதை நம்ம பண்ணோம்ட்டு எப்படி அந்த கதைப்படி அப்படியே இழுத்துட்டு வரேன் பாருங்க உங்களையா. டெல் மீ கைஸ், இது வரைக்கும் யாருக்காவது புரியாம இருக்கா ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணோம்னு. பண்ணலாமா, பண்ணி பாக்குறீங்களா? டெல் மீ கைஸ், பண்ணி பாக்குறீங்களா? ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ வந்து டேஷ்போர்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ இந்த வியூ டாட் பையில் வந்து கனெக்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்லாஷ் போர்டு கனெக்ட் பண்ணலையா சார்? எங்க எந்த ஸ்லாஷ் டேஷ்போர்ட் கனெக்ட் பண்றப்ப அந்த ஸ்லாஷ் அப்புறம் கிரேட்டர் தென் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணீங்களா சார் அந்த யூஆர்எல்ல? ஆமா, அதே மாதிரி டேஷ்போர்டுக்கு ஏன் சார் யூஸ் பண்ணல? டேஷ்போர்டுக்கு ஏன் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம்? நீ டேஷ்போர்டுங்கிறது வந்து நீ லாகின் பண்றப்ப வர டேஷ்போர்டு ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்டு வந்துரும்ல. அப்ப ஏன்னா நீ அந்த இடத்துல கோடை நீ பாஸ் பண்ணிட்டியே முன்னாடியே. இங்க பாருங்க, நான் தான் இங்கே பாஸ் பண்ணிட்டேனே. இந்த டேஷ்போர்டு கூடிய ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? டேஷ்போர்டு ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? தனியா இருக்கா? ஓகே, ஓ சாரி, இங்க இருக்கா. இந்த பேஜ் எங்க வருது? இந்த பேஜ் எங்க வருது? டேஷ்போர்டு பேஜ் போகணும்னு எங்க வருது? நீ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேஷ்போர்டு பேஜ் போகணும்னு வருதா? இங்க வருதா? இங்க வருதா? அப்ப எனக்கு இந்த பேஜ் எப்ப போகும்? நீ லாகின் சக்சஸ்ஃபுல் ஆனா மட்டும்தானே லாஸ்ட் டேஷ்போர்ட் பேஜுக்கு போகும். புரியுதா? ஆக்சுவலா நீங்க டேஷ்போர்ட் பேஜுக்குமே அதை பண்ணணும், இதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஓகேவா? எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சரி, இப்போ இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு போகுது. போறப்ப இவனே எடுத்துட்டு போடா, எது இந்த லாகின் பண்ண பண்றான் அவன் டேட்டாவை எடுத்துட்டு போடா, டேட் அண்ட் டைம் எடுத்துட்டு போடா, நான் பாஸ் பண்ணி விட்டேன். புரிஞ்சா? புரியுதா? இப்ப இந்த பேஜ்ல இருந்து நீ டேஷ்போர்ட் பேஜுக்கு உனக்கு டேட்டா வந்துருச்சு. இப்ப நீ எந்த பேஜ்ல இருக்க? டேஷ்போர்ட் பேஜ்ல இருக்க. கரெக்டா? டேஷ்போர்ட் பேஜ்ல இருக்க. திரும்பவும் நீ வந்து டேஷ்போர்ட் பேஜ்ல இருந்து தான் நீ வந்து எங்க போற? அக்கவுண்ட் பேஜுக்கு போற. அப்ப இங்க இருந்து நீ அக்கவுண்ட் பேஜுக்கு போறப்ப அங்கேயும் டேட்டா காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நான் பாஸ் பண்றேன். புரிஞ்சா? ஓகே சார். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன் பாருங்களேன். சரி சார், இப்போ ஒரு நிமிஷம் திரும்ப வந்து நீங்க டேஷ்போர்டுக்கு வாங்க. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். இப்படி பேக் அமிச்சா வர்றீங்க கம்பெனில, இப்படிதான் பேக் அமிச்சா கம்பெனில இருந்து பேக் வந்தா தான் வரணுமா? தப்பு. பேக் இப்படி அனுப்பக்கூடாது கம்பெனில. ஓகேவா? அப்ப இங்க நீ எங்கயாவது டேஷ்போர்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஆக்சுவலா அதை நான் மை அக்கௌண்ட்ஸ் பேஜ்ல நீ செட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க கேட்கற கேள்விக்கு இங்க ஆன்சர் வரும் பாருங்க. மை அக்கௌண்ட்ஸ் பேஜ் எங்க இருக்கு? இதானே. இங்க இருந்து டேஷ்போர்ட் பேஜுக்கு எங்கேயாவது நான் செட் பண்ணணுமே. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதே மட்டும் நான் இன்னொன்று போட்டுக்கிறேன். இப்போ நீங்க சொல்றது வரும் பாருங்க, டேஷ்போர்ட் பேஜ்னு போடுறேன். ஏன்னா இப்ப முன் போயிட்டு பின் வரணும்ல, ஃபால் பேக் மெத்தட். கரெக்ட் தானே? எஸ் சார். ஓகே, இப்போ பாருங்க நான் டேஷ்போர்ட்னு வச்சிருக்கேனா? ஓகே ஓகே, இப்போ நான் டேஷ்போர்டை நான் பாஸ் பண்றேன். நீங்க சொன்ன மாட்டேன். இப்போ நான் டேஷ்போர்டை வந்து பாஸ் பண்றேன். ஃபார்வர்டு ஸ்லாஷ் டேஷ்போர்டு பாஸ் பண்ணிட்டேனா? ஏன்னா டேஷ்போர்டை நான் அப்படிதானே பாஸ் பண்ணிருக்கேன். யூஆர்எல்ல டேஷ்போர்டு தானே எழுதிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி பண்றேன். ஆனா டேட்டா வராது. இப்போ பாருங்களேன், நல்லா கவனிச்சிட்டீங்களா? இப்போ நான் டேஷ்போர்டை கிளிக் பண்றேன். டேஷ்போர்டு வந்துருச்சு. ஆனா என் பேர் வந்துச்சா? சொல்லுங்க. நோ சார். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு வரப்ப கரெக்டா வருது. நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு வரப்ப கரெக்டா வருது. லாகின் பண்றேன். யார்? ஜோஸ்வான லாகின் பண்றேன். ஓகே, 65431 இப்ப கரெக்டா வருது பாருங்க. உங்க டேட்டா ஜோஸ்வான் வருது. மை அக்கௌண்ட்ஸ் போனா கரெக்டா வருது ஜோஸ்வான்ட்டு. அப்ப ஏன் சார் பின்னாடி டேஷ்போர்ட் கிளிக் பண்ண வர மாட்டேங்குது அப்படின்னா, ஏன் அப்படின்னா நீ வந்து இந்த டேஷ்போர்ட் பேஜ்ங்கிறது எங்க கால் பண்ணிருக்க? ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டேஷ்போர்டுங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகும். இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகும். இந்த ஃபங்க்ஷன் நீ எதுவுமே எழுதலையே. கரெக்டா கைஸ்? கரெக்டா கைஸ்? எஸ் சார். அப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கும் நீ இதே மட்டும் லாஜிக்கை நீ ஃபார்வர்ட் பண்ணணும். புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்ட்டு? இதுதான் ஒரு ப்ரொஃபஷனலா ஹை ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீறி எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ஓகே, அதை எப்படி சார் பண்றது? இங்கேயும் நீ அதே மாட்டோம் அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் நம்பரு, இதே லாஜிக் அங்கேயும் தூக்கி போடு. ஓகேவா? இதே லாஜிக்கை நீ அங்கேயும் போடணும். இதே லாஜிக்கை போட்டு ஓகேவா, அக்கௌண்ட் நம்பர் அவன் வந்துருமா? அதே மட்டும் இந்த லாகர் டேட்டாவை நீ பாஸ் பண்ணணும். கைஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா விட்டுருங்க கைஸ். ஓகேவா? நீங்க அந்த முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா ஐ நோ ஆச்சு ஃப்ரெஷர் அளவுக்கு இது தேவை கிடையாது தான். பட் ஒரு ப்ராஜெக்டா எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகேவா? ஸோ அந்த மாட்டம் தான் இது. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க.
தெரியுதா? அப்ப இங்கேயும் நான் போட்டேன். இங்கே மாத்தணும்னா எங்கேயும் மாத்தணும் சொல்லுங்க. டேஷ்போர்டுக்கும் நான் மாத்தணும். இந்த யூஆர்எல்லையும் நான் மாத்தணும். இதே கூட தூக்கி அங்க போடுங்க. அவ்வளவுதான். ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகே. அப்ப இங்கே மாத்தணும்னா எங்கேயும் மாத்தணும் சொல்லுங்க. இங்கேயும் மாத்தணும். இந்த இதுலயும் யாரை பாஸ் பண்ணணும்? லாகர் டேட்டா டாட் அக்கவுண்ட் நம்பரையும் பாஸ் பண்ணணும். அப்பதான் இங்க இருந்து இங்க வரும், யூஆர்எலுக்கு வரும். இந்த யூஆர்எலுக்கு இங்க வந்து இங்க இருந்து வியூஸ்க்கு வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உன் டேட்டா வந்து இங்க டேஷ்போர்டுக்கு பாஸ் ஆகும். புரிஞ்சா? ஓகே. இப்போ 2 மணி பாப்போமா? இங்க பாருங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்? டேஷ்போர்ட்ல இருக்கேனா? சாரி, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேனா? இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்றேன். இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்றப்ப என் பேர் வந்துருச்சா கரெக்டா? எப்படி? ஆனா டேட் அண்ட் டைம் வரலையே. அப்பனா திரும்பவும் அந்த டேட் அண்ட் டைமை தூக்கி அங்க போடு. அதே மட்டும் பாஸ் பண்ணணும். அதே கூட திருப்பி அங்கேயும் போடணும். புரியுதா கைஸ்? திருப்ப நான் அக்கௌண்ட்டை கிளிக் பண்றேன். அக்கௌண்ட்லயே என் பேர் வந்துருச்சு பாருங்க, ஜோஸ்வா. அதே மட்டும் டேஷ்போர்டை கிளிக் பண்றேன். அங்கேயும் என் பேர் வந்துருச்சு பாருங்க. எப்படி? இப்போ தெரியுதா கைஸ்? ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கா? டெல் மீ கைஸ். எஸ் சார். இதுதான்ப்பா ப்ராஜெக்ட். பாருங்க, இத ஒரு இதுக்கு தான் ஒரு 2-3 பேர் டெவலப் பண்ணுவாங்க. ஆனா இதை நீங்க ஒரே ஆளா நான் பண்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இவ்வளவுதான். யாருக்காவது டவுட் இருக்கா சார்? டேட் அண்ட் டைம் போனாலும் திரும்ப அதுலயே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அதே மாட்டான் போடணும். அது ஆனா ஆக்சுவலா டேட் அண்ட் டைம் தேவையில்லை. சரி, ஓகே. ஏன்னா அது எல்லாத்துலயும் போட்டுட்டு இருக்கணும். நீங்க போடணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி அதுக்குள்ள போடுங்க. அவ்வளவுதான். இல்லைனா இதை ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி போடுற மாட்டமும் போடலாம். அது உங்களோட விருப்பம். நீங்க எப்படினாலும் போட்டுக்கலாம். பட் போறதா இருந்தா போட்டுக்கோங்க. இது அப்படியே காப்பி பண்ணி இது வரைக்கும் காப்பி பண்ணி அப்படியே தூக்கி இங்க கொண்டு வாங்க. இங்க போடுங்க. ஆனா டைம் மாறும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் டேட் மாறும்ல, செகண்ட்ஸ் மாறும்ல. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எங்கப்பா மாத்துறது? இதை இங்க இருந்து மாத்தணுமா? ஓகே ஓகே, போட்டேனா? அவ்வளவுதான்ப்பா. புரியுதா? சோ இது என்ன லாகர் டேட்டா இஷ்யூ ஆகுது? ஓ, அந்த கூட நான் விட்டுட்டேனா? சாரி. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க கைஸ். அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு அதான் மேலே வர அக்கௌண்ட் நம்பர். அவ்வளோதான். ஸோ லாகர் டேட்டா முடிஞ்சா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஹாய் ஜோஷ்வா. இங்கே லாகின் டைம் எடுக்குது. திருப்ப அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணுறேன், எடுக்குது. திருப்ப காணா, டேஷ்போர்டே காணா. என்னத்தை மாற்றினேன்? லாக் அவுட் பண்ணிட்டு வரும். இருங்க, இதை நான் தப்பா போட்டேனா? எஸ் சார். அந்த இடத்த கோடை டெலீட் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணிருக்கீங்க சார். ஓ, இப்போ சேவ் பண்ணணும். திரும்ப சேவ் பண்ணாதான் ரெஃப்ரெஷ் ஆகும். லாகின் பண்றேன். 6543221 லாகின் பண்ணிட்டேன். இப்போ ஜோஷோட பேர் காட்டுது. ரைட் சைடில் பேர் காட்டுது. அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்றேன். பேர் காட்டுது. ஏன் இங்கே டேஷ்போர்டு வரல? ஏன் அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணா? ஐயோ, என்னத்தப்பா மாத்தினேன்? கடைசியா ஒரு கோடு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களா சார் டைமுக்கு? இல்லப்பா, இது நான் வேற எங்கேயோ நான் மாத்தி போட்டேன். ஓ சாரிப்பா. அக்கௌண்ட் நம்பர் இங்க இருக்கு சார். இங்க இருக்கு. ஓகே 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 ஓகே. நான் டேஷ்போர்டுக்கு போட்டு விட்டேன். சாரிப்பா. நான் அதை தான் நான் கேட்டேன். எங்கேயோ நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன் அப்படின்ட்டு. இங்க போடுற கூட நான் அங்க போட்டு விட்டேன். ஓகே 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 ஓகே, சூப்பர்ப்பா. புரிஞ்சு மாத்தி போட்டேன். அதுக்கு குழப்பி விட்டு பாருங்க. எனக்கு பொறுமையா தான் பண்ணணும். இந்த கோடு வந்து ஆக்சுவலா எங்க வரணும்னா இங்க வரணும், டேஷ்போர்டில் வரணும். நான் தூக்கி அங்கே போட்டு விட்டேன் போல, கீழே போட்டு விட்டேன். கைஸ், இது குழப்பற மாட்டா இருந்தா விட்டுருங்கப்பா, சரிங்களா? இது வந்து ரொம்ப நீங்க இந்த இடத்துல பண்ண அவசியம் கிடையாது. சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் எல்லாம். பாடுறா நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு. ஓகே, நீங்க இன்டர்வியூல சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் கைஸ். ஸோ புரியுது சார். இப்போ டேஷ்போர்டுக்கு வந்தா இது என்ன தப்பு? ஓ
அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் டு அக்கௌண்ட் நம்பரில் போடணும். நான் மாற்றி போட்டு வச்சுருக்கேன். அதே கூட காப்பி அடிச்ச மாட்டேன் அதனால். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் முடிஞ்சா. ஸோ இப்போ டேஷ்போர்டுக்கு வந்தால் டேஷ்போர்டுக்கு வருது, டேட் அண்ட் டைம் காட்டுதா? ஓகே, ஜோஷுவா பேர். திருப்ப ப்ரொஃபைலுக்கு வரேன், பேர் காட்டுது. திருப்ப பேக் வரேன், பேர் காட்டுது. ஓகே, பக்கவா இருக்க கோடு புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ், ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம், ஏன் இதை இப்படி போட்டோம் அப்படி போட்டோம்னு. இப்போ தெரியுதா உங்க கோடு, உங்க எவ்வளவு கோடு போட்டீங்க பாருங்க, 130க்கு மேல கோடு வந்துருச்சு. ஓகேவா? இது அப்படியே டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே கோடு அப்படியே பெருசாகிட்டே வரும். இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பென்ஸ்ல நான் 12,000 வரைக்கும் நான் கோடு போட்டிருக்கேன். இதே இது 12,000 வரைக்கும் வரும் ஒரு பழைய கம்பெனில. ஓகேவா? அது ஒரு ஏன்னா அது ஃபுல்லா நான் டெவலப் பண்ண 2 பேர் டெவலப் பண்ணோம். அங்க கத்துக்கிட்ட வித்தைகள் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதா கைஸ்? ஏன்னா அது ஒரு ஓன் ப்ராஜெக்ட். ஓகே, அது இருக்கு ஒரு 30 பேஜ் 20 பேஜுக்குரிய டேட்டா, 20 பேஜுக்கு மேல இருக்கும். எல்லா பேஜுக்கும் பேக் எண்ட் இருக்கும். அவ்வளோ அங்க கத்துக்கிட்ட வித்தைகள் தான், 2 வருஷம் கத்துக்கிட்டது தான் இங்க உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் கான்செப்ட். அதனால தான் உங்களை ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸ்டார்டிங்ல எப்பயுமே நிறைய கத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நான் ஒர்க் பண்றது இதோட ஒரு 10% கூட கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் ஸ்டார்ட் அப்போட மையமை ஸ்டார்டிங்ல. ஓகே, ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். இது வரைக்கும் போதுமா? பேலன்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாமா? டெல் மீ கைஸ். இது வரைக்கும் நீங்க பண்றீங்களா உங்க லேப்டாப்ல, உங்களோட இதுல போய் இது வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ என்னோட லாக் அவுட் போடலையா? அப்போ லாக் அவுட் பேஜையும் எல்லா இதுலையும் ஆட் பண்ணணும். அப்போ எல்லா பேஜ்லையுமே லாக் அவுட்டுக்கு கோடு போடணும். லாக் அவுட் எங்கே இருக்கு? லாக் அவுட் எல்லா இதுலையும் போடணும்ப்பா. இங்கே இருக்கா? இங்கே வெறும் இண்டெக்ஸ் டாட் கஸ்டமர் போடக்கூடாதுல்ல. எப்படி போடணும்? இண்டெக்ஸ் பேஜுக்கு இண்டெக்ஸ் பேஜ்னாலே இதுதான் யூஆர்எல் சிங்கிள் குவாட்ஸில் இண்டெக்ஸ் பர்சன்டேஜ் சிம்பிள். ஏன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஓகே, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணால் லாக் அவுட் ஆயிரும். அவ்வளோதான். திரும்ப நீ லாகின் பண்ணனா லாகின் ஆயிரும். ஓகே, அப்போ இன்னைக்கு நான் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து நீ லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் நீ யார் லாகின் பண்ணுறானோ அவனோட டேட்டா காட்டணும். அதை தான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு. அதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அவன் எப்போ லாகின் பண்ணாங்கிற டைமும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் எப்படி அங்கேயும் டேட்டா காட்டுறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன். திரும்பியும் பேக் வந்தால் எப்படி பழையபடி டேட்டா காட்டுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ எந்த பேஜ்லேருந்து லாக் அவுட் பண்ணாலும் லாக் அவுட் ஆகிறது சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இது வரைக்கும் புரியுதா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, அப்போ நாளைக்கு என்ன சொல்லி தருவேன் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நீ லாகின் பண்ணுறீங்கல்ல, இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நாளையோட ப்ராஜெக்ட் முடிச்சிருவேன். சரிங்களா? அவன் வந்து என்ன பண்ணுவான்? அக்கௌண்ட்ஸுக்கு போவான். ஒரு 2000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவன் என்ன பண்ணுவான்? டெபாசிட்டை கிளிக் பண்ணுவான். அப்போ டெபாசிட் பேஜ் போகும். அங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பேரை எங்கேயாவது நீ காட்ட வைக்கணும். உங்கள் பேரை நீங்கள் காட்டணும். ஆக்சுவலாக அதை நான் கூட போடணும். அப்போ அங்கேயுமே நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நீங்கள் பேர் போடணும். இல்லைனா ஹாய் உங்களோட வருண்குமார், ஹாய் ஜோஷ்வன் பேர் வச்சுட்டு நீ எவ்வளோ டெபாசிட் பண்ணுற அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் நான் பண்ணுறேன். அப்போ டெபாசிட்டை கிளிக் பண்ண டைமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடணும்? இந்த பேஜுக்கு வந்துடணும். டெபாசிட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் சம்மரி பேஜுக்கு வந்துடணும். புரியுதா கைஸ்? இந்த பேஜுக்கு வந்துடணும். ஆல்ரெடி என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு. நீ திரும்ப டெபாசிட் 2000 ரூபாய் போட்டேன்னா அப்போ இங்கே 4000 ரூபா அப்டேட் ஆயிரும். புரியுதா? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். அதானே கரெக்ட்? சொல்லுங்கப்பா. எஸ் சார். அது ஓகே. அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்றேன்னா அதே மட்டும் நீ வித்ட்ரா எவ்வளவு பண்றியோ, இப்போ 4000 ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3000 வித்ட்ரா பண்ற, மிச்சம் 1000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா நீ டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல வந்து 1000 ரூபான்னு மாறிடணும். இப்போ நீ அதுக்கப்புறம் என்ன சொல்லி தருவேன்னா, நீ இப்போ இவ்வளோ என்னென்ன பண்ண? அப்டேட் டெபாசிட் பண்ண, டெபாசிட் எப்போ பண்ண, வித்ட்ரா எப்போ பண்ண, இது எல்லாமே உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் காட்டணும். ஒவ்வொரு இதையும் காட்டணும் டேட் அண்ட் டைமோட. புரிஞ்சா? ஓகே, இதை தான் நாளைக்கு நான் சொல்லி தருவேன். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும் செஷன் நாளைக்கு நீங்கள் வந்து நான் இல்லை ஐ திங்க் சண்டே தான். நான் பொறுமையாக மதியானம் கூட கனெக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் சொல்கிற டைம் தான். ஓகேவா? புரியுதா கைஸ்? நீங்கள் சொல்கிற டைமுக்கே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இல்லை சார் ஒரு மணிக்கு கனெக்ட் பண்ணலாம், இல்லை 12 மணிக்கு கனெக்ட் பண்ணலாம், இல்லை 2 மணிக்கு கனெக்ட் பண்ணலாம். எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த டயத்துக்கு காமனாக கனெக்ட் பண்ணுவோம். நாளைக்கு இதை நான் சொல்லி கொடுத்துறேன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓவர். புரியுதா கைஸ்? ஓகே, அதுக்கப்புறம் அந்த அட்மின் இதெல்லாம் நீங்களே பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு அதான் இதை பண்ணிட்டாலே நீங்கள் அட்மின் நீங்களே பண்ணிடலாம். நானே ஐடியா கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதை பண்ணிட்டு எனக்கு கம்மிங் நெக்ஸ்ட் வீக் ஓகே வெட்னஸ்டேக்குள்ள எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கிற ஐடியாவே எனக்கு எல்லாரும் சொல்லணும். புரியுதா கைஸ்? புரியுதா? எஸ் ஆர் எவ்ரி ஒன்?
எனக்கு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள நீங்க என்ன மாட்ட ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற எனக்கு ஐடியா, அதோட ஏதாவது பிளான் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அதை சொல்லுங்க. சார் இதை ஒரு டாக்குமெண்ட் மாட்ட பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட அந்த ஒரு ஆர்கிடெக்ட் மாட்ட நீங்களா கையில கூட வரைங்க, வரைஞ்சு எனக்கு அதை எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? அனுப்பிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்டை நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட். ஓகே, அதுக்கு நான் வந்து இந்த மாச கடைசி வரைக்கும் நான் டைம் தரேன். ஓகேவா? 15 நாள் நான் டைம் தருவேன். 15 நாள் 2 வாரம் நான் டைம் தரேன். அதை நீங்க கண்டிப்பா நீங்க அனுப்பிச்சு ஆகணும் கைஸ். அதை பண்ணி அனுப்புங்க. அதுக்குள்ள உங்களுக்கு சர்டிபிகேட்லாம் வந்துடும், பட் ஆனா அனுப்பணும். புரியுதா கைஸ்? ஓகே, ஏன்னா அதுக்கு அதான் இப்போ இதை நான் சொல்லி கொடுத்தா நீங்க அப்படியே பண்ணிடுவீங்க. அப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் உங்க மனசுல அளவுல யோசிச்சு நீங்களா ஃப்ரண்ட் எண்ட் பண்ணி நீங்களா அதுக்கு பேக் எண்ட் பண்றப்ப அதுதானே நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு முழுமையா இருக்கும். எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். அதானே கைஸ் கரெக்ட்? ஓகேவா? நான் சொல்லி கொடுத்தா அப்படியே ஈடிச்ச காப்பி பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்களா மனசுல இவ்வளவு தூரம் நீங்க ஃப்ரண்ட் எண்ட் படிச்சிருக்கீங்க, பேக் எண்ட் படிச்சிருக்கீங்க, இது நீங்களாவே டிசைன் பண்ணி சிம்பிளா மொக்கையா இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா. எனக்கு நீங்களா பண்ணணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. நீங்களா பண்ணி டவுட் தான் நான் சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன். ஓகேவா? நீங்களா பண்ணி பண்ணுங்க. ஓகே, இது பேங்க் பண்ணாதீங்க, இது இல்லாம வித்தியாசமா இருக்கணும். ஓகேவா? அதுக்கு நான் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன். நீங்களா யோசிங்க. ஓகே, யோசிச்சு நீங்க என்ன டைட்டில் சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற அப்படியே டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, பேக் அண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஃபைனலா நான் ரிவ்யூ வைப்பேன். அந்த ரிவ்யூல நீங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் பேசணும். அதை எப்படி பேசணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். புரியுதா கைஸ்? அதுக்கு நீங்க பிபிடி பண்ற மாட்டா இருக்கும், அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஒரு கம்பெனில எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்களோ அதை நான் லைவா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். புரியுதா? இதுக்கு மேல என்ன கைஸ் வேணும்? ஓகேவா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாச கடைசியில் நடக்கும். அந்த ரிவ்யூ கடைசி, அதாவது தீபாவளிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடக்கும் இது. ஓகே, புரிஞ்சா? ஸோ அதோட நம்ம இது வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் கான்செப்ட். வேற எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.